முறை பண்ணிக்க மாட்டார், ஆஃப் பண்ணவே மாட்டார். என்னங்க? ஆமா, அது இப்ப ரெக்கார்ட் ஆயிட்டு எல்லாருக்கும் ரெக்கார்டா, எல்லாத்துக்கும் ரெக்கார்டு அங்க. ஐயா, மேடம் வணக்கம் மேடம். மேடம் வணக்கம். ஓசாநிதி மேடம். மேடம் ஓசாநிதி மேடம். சந்திரகுமார் ஐயா. ஓசாநிதி மேடம் வணக்கம். நீங்க பேசுறது கிளியரா கேட்கலையே. வாய்ஸ் கிளியரா வரல. லைட்டா சவுண்ட் வர்ற மாதிரி இருக்கு. இன்னும் கூட கிளியரா இல்ல. ஹலோ மேடம். இல்ல நீங்க பேசுறது கிளியரா கேட்கல, சவுண்ட் வரல, வாய்ஸ் கிளியரா வரல, என்னன்னு தெரியல. ஹலோ ஐயா, இப்ப விளங்குதா? இப்ப விளங்குது. வணக்கம் ஐயா. வணக்கம் மேடம். வணக்கம், நலமா இருக்கீங்களா? ஆமா ஐயா, நாங்க நலமா இருக்கிறோம். நீங்க? ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி தொடங்கிடலாம் மேடம். சாரி. இனிய அன்பான மாலை வணக்கத்தை மகிழ்வோடும் பணிவோடும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
மதுரை காமராஜர் பல்கலைக்கழக தமிழியல் துறையும், தமிழக அரசின் உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனமும், பிரான்ஸ் சர்வதேச தமிழ் வானொலி நிலையமும், அமெரிக்க ஹூஸ்டன் தமிழாய்வு இருக்கையும், உகாண்டா தமிழ் சங்கமும், புதுக்கோட்டை மாவட்டம் மற்றும் மலேசிய நாட்டில் மிக சிறப்பாக இயங்கி வரும் உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கமும், மதுரை தமிழ்நாடு கிராமிய கலைகள் வளர்ச்சி மையமும், தமிழர் தெருக்கூத்து கலைஞர்கள் இயக்கம் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி ஆகிய அமைப்புகளை சார்ந்த அத்துணை அமைப்புகளும் இணைந்து மிக அற்புதமான ஒரு பொருண்மையில் தமிழனுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் புலப்படுத்துகின்ற ஒரு அற்புதமான ஒரு வரலாற்று ஆவணமாக விளங்குகின்ற கலைகளில் ஒரு மூத்த ஒரு தொன்மையான ஒரு கலையாக வீற்றிருக்கின்ற இந்த தெருக்கூத்து கலையினுடைய அந்த சிறப்புகளையும் பெருமைகளையும், அந்த கலைஞருடைய சிறப்புகளையும் பெருமைகளையும், அவர்களுடைய திறன்களை எல்லாம் உலகறிய செய்ய வேண்டும், அதை ஆவணப்படுத்த வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு மதுரை காமராஜர் பல்கலைக்கழக தமிழியல் துறையினுடைய ஒருங்கிணைப்பின் கீழ் மிக சிறந்ததொரு ஒரு கலைப்பணியை கடந்த 7/9/2020 தருமபுரி மாவட்டம் பிக்கிலி ஊராட்சியில் தொடங்கிய இந்த அற்புதமான இந்த தேசிய நாடக விழா முதல் சுற்றாக 100 நாட்கள் முடிந்தாலும் கூட அதைத் தொடர்ந்து 2வது சுற்றாக கடலூர் மாவட்டம் மற்றும் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய தெருக்கூத்து கலைஞர்கள் எல்லாம் இந்த வெளி உலகத்திற்கு அடையாளப்படுத்த வேண்டும், அவர்களுடைய திறன்களை வெளிக்கொணர வேண்டும் என்ற ஒரு அன்பான இந்த கோரிக்கையை அன்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய ஒரு மூத்த கலைஞர், தமிழர் தெருக்கூத்து கலைஞர்கள் இயக்கத்தினுடைய மாநில பாண்டிச்சேரி மற்றும் தமிழ்நாட்டினுடைய மாநில பொறுப்பாளராக இருந்து தலைவராக இருந்து செயல்படுகின்ற அன்பிற்குரிய பக்ரிசாமி ஐயாவுடைய அந்த நல்ல ஒரு தலைமையின் கீழ் இந்த நிகழ்வை நடத்துவதற்கு மிக துணையாக இருந்து ஊக்கப்படுத்தி எனக்கு நல்லதொரு அறிமுகத்தை வழங்கி இந்த நிகழ்வை மேலும் சிறப்பாக நடத்துவதற்காக பல்வேறு விதமான உதவிகளை செய்வது மட்டுமல்லாமல் இந்த 200 நாட்கள் மேலும் நடத்துகின்ற இந்த 300 நாள் தேசிய நாடக விழாவை மிகச்சிறந்த முறையில் நடத்துவதற்கு பல்வேறு விதமான அனைத்து பணுவல்களையும் கொடுத்து இந்த நாடகத்தை, இந்த கலைஞர்களை மேலும் உலகறிய செய்து கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய நண்பர் பலராமன் நம்பி அவர்களை இந்த நேரத்தில் நான் வணங்கி வரவேற்று மகிழ்கின்றேன். அது மட்டுமல்லாது இந்த நல்ல நிகழ்வை மேலும் சிறப்பாக நடத்துவதற்கு ஒவ்வொரு நிலைகளிலும் எனக்கு துணையாக இருந்து என்னை ஊக்கப்படுத்தி இந்த நிகழ்விற்கு ஒரு ஒருங்கிணைப்பாளராக, முதன்மை ஒருங்கிணைப்பு செயலாளராக நியமனம் செய்து எனக்கு ஆணையும் வழங்கி இந்த நிகழ்வை மேலும் தொடர்ந்து நடத்துவதற்கு ஊக்கமளித்து வருகின்ற எங்கள் பல்கலைக்கழகத்தினுடைய மாண்புமை துணைவேந்தர் அவர்களை இந்த நேரத்தில் வணங்கி வரவேற்று மகிழ்கின்றேன். அது மட்டுமல்லாது இந்த நல்ல நிகழ்வை மேலும் சிறப்பாக நடத்துவதற்கு துணையாக இருந்து வருகின்ற எங்கள் பல்கலைக்கழகத்தினுடைய மதிப்புமிகு பதிவாளர் அம்மா அவர்களையும் மற்றும் எங்கள் பல்கலைக்கழகத்துடைய ஆட்சிக்குழு உறுப்பினர்கள், பேராசிரியர் பெருமக்கள், அலுவலக பணியாளர்கள் மற்றும் இந்த தமிழியற் புலத்தை சார்ந்த பேராசிரியர் பெருமக்கள் எல்லாம் வரவேற்று மகிழ்கின்றேன். அதே போல இந்த நல்ல நிகழ்வை மேலும் சிறப்பாக நடத்துவதற்கு மட்டுமல்லாது எந்த நிகழ்வை நடத்தினாலும் அந்த நிகழ்வை மிக நேர்த்தியாகவும் சிறப்பாக நடத்த வேண்டும், அதற்கு இந்த சமூகத்திற்கு ஏதாவது ஒரு வகையில் பங்களிப்பு இருக்க வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு தமிழ் மொழி மட்டுமல்லாது தமிழுடைய கலைகளையும் பண்பாட்டையும் பேணி வளர்த்து வரக்கூடிய ஒரு கல்வியாளராக, ஒரு மனிதநேயமிக்க ஒரு மனிதனாக, கலைகளை ஒரு பாதுகாத்து வரக்கூடிய, கலைஞர்களை ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு மாமனிதராக வீட்டிருக்கின்ற தமிழக அரசினுடைய தமிழ் வளர்ச்சித் துறையினுடைய இயக்குனரும் உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய இயக்குனரும் ஆகிய எங்கள் மரியாதைக்குரிய ஐயா முனைவர் கோ விஜயராகவன் ஐயா அவர்களையும் அவர் சார்ந்த நிறுவனத்தாரையும் வரவேற்று மகிழ்கின்றேன். அது மட்டுமல்லாது இந்த நல்ல நிகழ்வை நடத்துவதற்கு மேலும் துணையாக இருந்து வருகின்ற பிரான்ஸ் சர்வதேச தமிழ் வானொலி நிலையத்தினுடைய இயக்குனர் அன்பிற்குரிய ஐயா செல்வராஜ் ஐயா அவர்களையும் அவர் சார்ந்த நிறுவனத்தாரையும் வரவேற்று மகிழ்கின்றேன். இந்த நிகழ்வை மேலும் சிறப்பாக நடத்துவதற்கு துணையாக இருந்து வருகின்ற அமெரிக்க ஹூஸ்டன் தமிழாய்வு இருக்கையினுடைய அத்துணை பொறுப்பாளர்களையும் வரவேற்று மகிழ்வதோடு இந்த நல்ல நிகழ்வை உகாண்டாவில் மிகச்சிறந்த முறையில் இயங்கி வருகின்ற உகாண்டா தமிழ் சங்கத்தினுடைய அத்துணை பொறுப்பாளர்களையும், அதே போல அயர்லாந்து தமிழ் கல்விக் கழகத்தினுடைய அத்துணை பொறுப்பாளர்களையும்,
புதுக்கோட்டை மாவட்ட உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கம் மற்றும் மலேசியா உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கத்தினுடைய அத்துணை பொறுப்பாளர்களையும் இந்த நிகழ்வை மேலும் சிறப்பாக நடத்துவதற்கு ஊக்கமளித்து மிகச்சிறந்த பணிகளை மேற்கொண்டு வருகின்ற திருமூர்த்திமலை தென்கையிலை தமிழ்ச் சங்கத்தினுடைய அத்துணை பொறுப்பாளர்களையும், எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நாட்டுப்புற கலைஞர்கள் எல்லாம் இந்த சமூக இடைவெளி காலகட்டத்தில் துன்புற்றிருந்த அந்த காலத்தில் அவர்களுக்கெல்லாம் வாழ்வளிக்க வேண்டும், அவர்களெல்லாம் இந்த சமூக இடைவெளி காலகட்டத்தில் அந்த இறுக்கத்தை எல்லாம் போக்க வேண்டும். அது மட்டுமல்லாது அவர்களுக்கு பல்வேறு நிலைகளில் துணையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு மதுரை தமிழ்நாடு கிராமிய கலைகள் வளர்ச்சி மையத்தினுடைய இயக்குனர், மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய கலைமாமணி முனைவர் சோமசுந்தரம் ஐயா அவர்கள் எங்கள் பல்கலைக்கழகத்தில் இந்த அன்பான ஒரு கோரிக்கையை, ஒரு 2 நாட்கள் தமிழக கிராமிய கலைகளும் பண்பாடும் என்ற ஒரு நிகழ்வை நடத்தலாம் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்த பொழுது நானும் அதை மனமுவந்து ஏற்றுக்கொண்டு நிகழ்வை நடத்தலாம் என்று பெருமையோடு ஐயா அவர்களிடம் சொல்லிவிட்டு எங்கள் மாண்புமை துணைவேந்தர் அவர்களிடம் இந்த கோரிக்கையை எடுத்து சென்றேன். எங்கள் துணைவேந்தர் அவர்கள் மனமுவந்து அதை ஏற்றுக்கொண்டு நடத்துங்கள் என்று ஒரே நாளில் அனுமதி அளித்து பெருமை சேர்த்தார்கள். அந்த வகையில் அன்புக்குரிய ஐயா சோமசுந்தரம் ஐயா அவர்கள் தூவிய அந்த நிகழ்வு விதை இன்று அந்த தமிழக கிராமிய கலைகளும் பண்பாடும் என்ற ஒரு அற்புதமான நிகழ்வு 2 நாட்களாக தொடங்கப்பட்ட அந்த அற்புதமான ஒரு நிகழ்வு 7 நாட்கள் நடத்தலாம் என்று திட்டமிட்டிருந்தோம். அடுத்து 14 நாட்களாக விரிந்தது. 14 நாட்கள் 21 நாட்களாக விரிந்து மிக அற்புதமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கலைகளை, ஒரு 21 கலைகளை மிகச்சிறந்த முறையில் உலகளாவிய அறிஞர் பெருமக்கள் எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு அந்த நிகழ்வு மிக சிறப்பாக தமிழக அரசினுடைய உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனமும் மதுரை தமிழ்நாடு கிராமிய கலைகள் வளர்ச்சி மையமும், எங்கள் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக தமிழியல் துறையும், அமெரிக்க ஹூஸ்டன் தமிழாய்வு இருக்கையும், ஆஸ்திரேலியா கலை மற்றும் தமிழ் கலைகள் மற்றும் பண்பாட்டு மையமும் இணைந்து அந்த 21 நாள் நிகழ்வை மிக சிறப்பாக இணைந்து நடத்துவதற்கு துணையாகவும் அடித்தளமாகவும் இருந்தவர் அன்புக்குரிய சோமசுந்தரம் ஐயா அவர்கள். அது மட்டுமல்லாது இந்த நிகழ்வை மேலும் சிறப்பாக நடத்துவதற்கு துணையாக இருந்தவர். இன்று எல்லோருடைய மனதிலும் நீங்கா, அவர் இறைவனடி சேர்ந்தாலும் கூட நம்மளுக்கெல்லாம் எல்லாருடைய மனதிலும் நீங்கா இடம் பிடித்திருக்கின்ற தஞ்சாவூர் தென்னக பண்பாட்டு மையத்தினுடைய இயக்குனர் பெருமைமிகு ஐயா பாலசுப்ரமணியன் ஐயா அவர்கள் இந்த நேரத்தில் நினைவு கூறத்தக்கவர். ஏனால் அவர்களுடைய அந்த அன்பான அந்த ஒத்துழைப்போடும் நல்ல ஒரு ஊக்கத்தோடும் இந்த நிகழ்வை மேலும் சிறப்பாக நடத்துவதற்கு முன்னெடுத்தவர் அன்புக்குரிய சோமசுந்தரம் ஐயா அவர்கள். இந்த நிகழ்வை அவர் தூவிய அந்த 21 நாட்களுடைய விளைவுதான் இந்த கலைஞர் பெருமக்கள் இந்த நிகழ்வில் இணைந்து பெருமை சேர்த்தார்கள். அந்த வகையில் இந்த நிகழ்வில் இணைந்த அந்த கலைஞர்கள் தருமபுரி மாவட்டத்தை சார்ந்த, கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சார்ந்தவர், திருப்பத்தூர் மாவட்டத்தில் இந்த பல்வேறு மாவட்டங்களில் இணைந்திருக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு அது தெரியவில்லை. ஆனால் நிகழ்வில் கடைசி சில நாட்களில் நாங்கள் பார்த்து கொண்டிருந்த பொழுது அன்புக்குரிய நண்பர் சாரதி அவர்களும், கிருஷ்ணகிரியை சார்ந்த சங்கர் அவர்களும், திருவண்ணாமலையை சேர்ந்த முத்தவர்கள் எல்லாம் அதில் இணைந்திருந்தார்கள். நிறைவாக 21 நாட்களும் அவருடைய பங்களிப்பு சிறப்பாக இருந்தது. அவர்களுடைய அந்த நல்ல ஒரு ஊக்கத்தின் பேரில் அன்பிற்குரிய சாரதி அவர்கள் எங்களுடைய பகுதியிலும் தருமபுரி மாவட்டத்தில் தெற்குத்து கலைஞர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள் என்று சொன்னவுடன் நானும் அதை மனவுவந்து ஏற்றுக்கொண்டு நிகழ்ச்சியை நடத்தலாம் என்று வடிவமைத்து பல்வேறு பணிகளை நான் மேற்கொண்டு வந்தேன். 3 மாத காலமாக அந்த பணியை நடத்துவதற்கு தொடர்பில் இருந்தார். ஆனால் அவர் தூவிய அந்த விதை அவரும் ஒரு 10 நாட்கள் நடத்தி தாருங்கள், எங்கள் பகுதியிலும் தெற்குத்து கலைஞர்கள் இருக்கின்றார்கள் என்ற செய்தியை பதிவு செய்த அந்த சூழலில் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் முன்னெடுத்தோம். ஆனால் இந்த நல்ல ஒரு நிகழ்வு இன்று 100 நாட்களை கடந்து 300 நாட்கள் நடத்துவதற்கு ஒரு அற்புதமான ஒரு திட்டத்தை இந்த கலைஞர்களுடைய ஒத்துழைப்போடு நாங்கள் செய்து வந்தாலும் கூட இந்த நல்ல நிகழ்வை தொடங்குவதற்கு, இந்த கலைகளை வெளிக்கொணர்வதற்கு எங்கள் பல்கலைக்கழகத்திற்கு ஒரு அடித்தளம் இட்டு தந்தவர் அன்புக்குரிய சோமசுந்தரம் ஐயா அவர்கள். ஏனால் அவர் இந்த நிகழ்வு மட்டுமல்ல, கலைஞர்களை, பல்வேறு கலைஞர் பெருமக்களை இன்று வளர்த்து வரக்கூடிய, அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பெருமகனார். அது மட்டுமல்லாது இந்த கலைஞர்களுக்கு இந்த சமூக இடைவெளி காலகட்டத்தில், இந்த கொரோனா காலகட்டத்தில் தமிழ்நாடு முழுக்க உள்ள அந்த கலைஞர்களுக்கெல்லாம் மாவட்டமாக சென்று அவர்களுக்கெல்லாம் வேண்டிய உதவிகளையும், அவர்களுக்கான அரிசி, பருப்பு என்ற பல்வேறு நிலைகளில் அவர்கள் தேவையை நிறைவு செய்வதன் அளவிற்கு அவரால் இயன்ற அந்த உதவிகளை தானாக மனம் வந்து அரசினுடைய உதவியோடும் மற்றும் சில அமைப்புகளுடைய உதவியோடும், அயல்நாட்டு அமைப்புகளுடைய உதவியோடெல்லாம் அவர்களிடம்
அந்த உதவிகளை எல்லாம் கேட்டு பெற்று எல்லா கலைஞர்களுக்கும் வழங்கினார்கள். அது மட்டுமல்லாது இன்று ஒரு கலைகளை ஒரு ஆர்வத்தோடு இன்று வளர்த்து வரக்கூடிய இந்த கலைஞர்களை ஊக்கப்படுத்தி வரக்கூடிய சோமசுந்தரம் ஐயா அவர்கள் மிக அற்புதமான அளப்பரிய பணிகளை தொடர்ந்து இந்த கலைஞர்களுக்காக நான் பழகிய காலம் தொட்டு நானும், ஏனால் இந்த அமைப்பு ஒரு 30 ஆண்டு காலமாக இயங்கி வருகின்றது. ஆனால் இருந்தாலும் ஒரு தமிழக அரசின் கீழ் பணி செய்கின்ற ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் தமிழக கிராமிய கலைகள் பண்பாட்டு மையத்தின் தலைவராக இருந்து ஈட்டிருப்பது உண்மையிலேயே ஒரு மிகுந்த ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தி. ஏனால் எந்த ஒரு என்ஜிஓ என்று சொல்லக்கூடிய நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் என்ற அமைப்பிற்கு ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைவராக இருந்து எந்த ஒரு அமைப்புக்கும் செயல்படாத ஒன்று இந்த மதுரை தமிழக கிராமிய கலைகளும் தமிழக கிராமிய கலைகள் வளர்ச்சி மையத்திற்கு உண்டு. அப்படி ஒரு மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் அதற்கு தலைவராகவும், இன்று அதனுடைய தலைவராக முன்னாள் ஆட்சியாளர் அன்புக்குரிய ஐயா அலாவுதீன் ஐஏஎஸ் அவர்கள் இந்த அமைப்பினுடைய தலைவராக இருந்து செயல்படுத்தி வருகின்றார். அது மட்டுமல்லாது மதுரை மாவட்டத்தினுடைய ஆட்சியாளர் அதனுடைய உறுப்பினராக இருக்கின்றார். மதுரை மாவட்ட வருவாய் அதிகாரி அவர்கள் இந்த அமைப்புக்கு துணைத் தலைவராக இருக்கின்றார். சோமசுந்தரம் ஐயா அவர்கள் அதனுடைய இயக்குநராக இருக்கின்றார்கள். ஏன் நான் இதெல்லாம் பதிவு செய்கின்றேன் என்றால், ஒரு அமைப்பு ஒரு தொடங்குவது என்பது ஒரு சாதாரண ஒரு பணி அல்ல. அதற்கு அரசு அதிகாரிகளுடைய அத்துணை ஒரு ஒத்துழைப்போடும் ஒரு அமைப்பு நிறுவப்பட்டு நிர்வகிக்கப்பட்டு வருகின்றது என்றால் அது எவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படி பல்வேறு நிலைகளில் இந்த அமைப்பை ஒரு 30 ஆண்டுகளாக மிகச்சிறந்த முறையில் கட்டிக்காப்பது மட்டுமல்லாமல் இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய அத்துணை கலைஞர்களையும் தமிழகம் மட்டுமல்லாது உலகளாவிய அளவில் அழைத்து சென்று அரசினுடைய உதவியோடு, அரசினுடைய அந்த நல்ல ஒரு ஒத்துழைப்போடும், தென்னக பண்பாட்டு மையத்தினுடைய ஒத்துழைப்போடும், பல்வேறு உலக நாடுகளில் உள்ள அமைப்புகளின் உதவிகளோடும் பல கலைஞர்களை இன்று உலகறிய செய்த அற்புதமான ஒரு பணிகளை அவர் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றார். இந்த சமூக இடைவெளி காலகட்டத்தில் தன்னுடைய உடல்நிலையும் பொருட்படுத்தாது மாவட்டமாக சென்று இந்த கலைஞர்களுக்கு துணை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பெருந்தகையாளர். அது மட்டுமல்லாது தன்னுடைய ஆய்வை குறிப்பாக நாடகத்துறையில் அதாவது சிறப்பதிகாரத்தில் கூத்து ஆடற் கலைகளை குறித்து ஒரு அற்புதமான ஆய்வை மேற்கொண்டு அதன் வாயிலாக ஒரு முனைவர் பட்டத்தை பெற்ற ஒரு அற்புதமான ஒரு பெருமகனார். இப்படி முனைவர் பட்டம் பெற்றிருந்தாலும் அவர் இந்த நாட்டுப்புற கலைகளின் மீதும் கலாச்சாரத்தின் மீதும் மிகுந்த ஒரு பற்றும் ஈடுபாடும் கொண்டவர். அது மட்டுமல்லாது அவர் பெற்ற அந்த பட்டத்திற்கும் அவர் உழைக்கின்ற அந்த உழைப்பிற்கும் ஈடு இணையற்ற அந்த பணிகளை இந்த கலைஞருடைய வாழ்விற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து பணி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பெருமகனார் தான் சோமசுந்தரம் ஐயா அவர்கள். அது மட்டுமல்லாது பல்வேறு நிகழ்வுகளை, விழிப்புணர்வு நிகழ்வுகளை, கலை நிகழ்வுகளை தமிழக அரசோடு இணைந்து அவர்களுடைய அந்த ஆக்கத்தோடும் ஊக்கத்தோடும் பல்வேறு பணிகளை அவர்கள் தொடர்ந்து செய்து வருகின்றார்கள். அதே போல கலைஞர்களுக்கு கிடைக்கக்கூடிய நலத்திட்ட உதவிகளாக இருக்கட்டும் அல்லது அவர்களுக்கு வேண்டிய அத்துணை உதவிகளையும் தானே மனமு வந்து பல்வேறு கலைஞர்களை இன்று வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பெருமகனார். இப்படி பல்வேறு நிலைகளில் மிக சிறப்பும் பெருமையும் உடைய ஐயா அவர்கள் எங்களுக்கு அறிமுகம் கிடைத்த அந்த நல்ல நாள் முதல் இன்று வரை எங்களுடைய பல்கலைக்கழகத்தோடு மட்டுமல்லாது பல்வேறு நிகழ்வுகளை தொடர்ந்து இணைந்து நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாது இந்த கலைஞர்களை மிக சிறப்பாக வளர்த்தெடுப்பதற்காக முழுமையாக தன்னை அர்ப்பணித்து அந்த கலைஞர்களை வளர்த்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். பல்வேறு நிகழ்வுகளை, அது தேசிய நிகழ்வாக இருக்கட்டும், பன்னாட்டு நிகழ்வுகளாக இருக்கட்டும், எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரி மிக நேர்த்தியாகவும் அழகாகவும் அதை நடத்தக்கூடிய ஒரு திறன் பெற்றவர். தன்னுடைய வாழ்நாளை முழுமையாக இந்த கலைஞர்களுக்காக அர்ப்பணித்து அற்புதமான இந்த பணிகளை செய்து வருகின்றார். நாங்கள் சமீபத்தில் ஐயா அவர்களோடு தொடர்பு கொண்டு அவர் அமைப்பின் வாயிலாக ஒரு அற்புதமான ஒரு ஆண்டு விழாவை நடத்துவதற்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டார்கள். அப்பொழுது தமிழகத்தில் உள்ள இந்த அமைப்பு ரீதியில் உள்ள அனைத்து கலைஞர்களையும் ஒரு 540க்கு மேற்பட்ட கலைஞர்களை எல்லாம் அழைத்து அவருடைய அந்த இசைக்கருவிகள் எல்லாம் ஒரு மரபு வழிபட்ட அந்த இசைக்கருவிகளை காட்சிப்படுத்தும் ஒரு பணியாகவும், இந்த மூத்த மரபு கலைஞர்களுக்கு ஒரு பாராட்டு விழா என்ற ஒரு அற்புதமான ஒரு அமைப்பை, அந்த பணிகளை எல்லோரும் நாங்கள் இணைந்து நடத்தினோம். எங்கள் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் உட்பட பல்வேறு அமைப்புகள் அதில் இணைந்து நடத்தினோம். அதில் 540க்கு மேற்பட்ட அந்த அமைப்புகள் வாயிலாக பல்வேறு கலைஞர்களை பாராட்டினார்கள்.
அவர்களோடு நமது இந்த தெருக்கூத்து கலைகளை வளர்த்து வரக்கூடிய ஒரு அற்புதமான அந்த கொடைஞர்களை எல்லாம் பாராட்ட வேண்டும் என்று நான் ஒரு கோரிக்கையை முன்வைத்த போது ஐயா அவர்கள் எந்தவித ஒரு மறுப்பும் இல்லாமல் தான் ஒரு நிகழ்வை நடத்தினாலும் கூட இந்த கலைஞர்களை பாராட்ட வேண்டும் என்று சொன்னவுடன் ஒரு 38 பேருக்கு இந்த நூல்களை கொடையாக நாடக நூல்களை பன்னூல்களை வழங்கிய நமது கடலூர் மாவட்டம் மற்றும் விருத்தாசலம் விழுப்புரம் திருவண்ணாமலையைச் சேர்ந்த அத்துணை கலைஞர்களுக்கும் விருதுகள் வழங்க வேண்டும் என்று சொன்னவுடன் அமைச்சர் பெருமைமிகு RP உதயகுமார் ஐயாவுடைய அந்த திருக்கலங்களால் அனைத்து அந்த கலைஞர்களுக்கும் விருதுகளை வழங்கி இந்த கலைஞர்களை ஊக்கப்படுத்திய பெருமகனார். அது மட்டுமல்லாது இந்த நிகழ்விற்கு எங்கள் பல்கலைக்கழகத்துடைய மாண்புமை துணைவேந்தர் அவர்கள் தலைமை வைத்தார்கள். அது மட்டுமல்லாது அந்த விருது வழங்குகின்ற நேரத்தில் மாண்புமிகு நமது தமிழக பண்பாட்டுத்துறை கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் பெருமைமிகு பாண்டியராஜன் ஐயா அவர்களும் அந்த நிகழ்வில் அந்த கலைஞர்களை வாழ்த்தினார்கள். அது மட்டுமல்லாது மதுரை மாவட்டத்தினுடைய மாவட்ட வருவாய் அலுவலராக வீட்டிருக்கின்ற அன்புக்குரிய அம்மையார் அவர்களும் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு அந்த கலைஞர்களை வாழ்த்தினார்கள். அது மட்டுமல்லாது இந்த தமிழக கிராமிய கலைகள் வளர்ச்சி மையத்தினுடைய தலைவராக வீட்டிருக்கின்ற அன்பிற்குரிய ஐயா அலாவுதீன் IAS அவர்களும் அதனை வாழ்த்துறை வழங்கினார்கள். இன்னும் நமது தமிழக தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனரும் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய இயக்குனருமாகிய அன்பிற்குரிய விஜயராகன் ஐயா இவர்களெல்லாம் இவர்களுடைய அந்த வாழ்த்துதலின் பேரிலும் முன்னிலையின் பேரிலும் இந்த கலைஞர்களுக்கு இந்த 48 பேருக்கும் விருதுகள் வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. ஏன் நான் இதை பதிவு செய்கின்றேன் என்றால் இந்த கலைஞருடைய அந்த உண்மைத்தன்மை என்ன என்பது ஐயா அவர்களுக்கு தெரியும். ஏனால் எனக்கு அவருடைய வாழ்வாதாரம் என்ன என்று, அவர்களுக்கு அடையாள அட்டை என்றால் என்ன எனக்கு தெரியாது. ஆனால் அவரிடம் நான் பழகிய காலம் தொட்டு பல்வேறு விதமான செய்திகளை எனக்கும் இன்னென்ன மாதிரியான தேவைகள் எல்லாம் அந்த கலைஞர்களுக்கு இருக்கின்றது என்று நான் கற்றுக்கொண்டிருக்கின்றேன். இந்த ஒரு நல்ல ஒரு நிலையில் இன்று நம்மளுக்கு மிகச்சிறந்த ஒரு அற்புதமான அந்த பணியை அவர்கள் மேற்கொண்டார்கள். நான் இந்த கலைஞர்களை பாராட்ட வேண்டும் என்று சொன்னவுடன் ஒருத்தர் 2 பேர்னா பரவாயில்ல, ஆனால் 40ற்கு மேற்பட்ட அந்த அறிஞர் பெருமக்களுக்கு அந்த கிராமிய கலைமணிகள் என்ற ஒரு விருதை ஒரு 5 கலைஞர்களுக்கும், அதே போல கலைநூல் கொடைச்செம்மல் என்ற ஒரு அற்புதமான அந்த விருதை மாண்புமிகு நமது வருவாய்த்துறை அமைச்சருடைய அந்த கையொப்பமும், எங்கள் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக மாண்புமை துணைவேந்தருடைய அந்த கையொப்பமும், தமிழக அரசினுடைய தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனரும் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துடைய இயக்குனருமாகிய அனைத்து அந்த அறிஞர் பெருமக்களும் இதை வழங்கி கையெழுத்திட்டு இந்த நிகழ்வை சிறப்பு செய்தார்கள். இத்தனை அந்த சிறப்புகளையும் அந்த கொடை செம்மல்களுக்கு வழங்க வேண்டும் என்று சொன்னவுடன் எந்தவித ஒரு மறுப்புமே இல்லாமல் அந்த அறிஞர் பெருமக்களுக்கு வழங்கி சிறப்பு செய்தார்கள். இப்படி எடுத்தவுடன் ஏதோ ஒரு கடமைக்காக அந்த நிகழ்ச்சி இல்லாமல் அந்த கலைஞர்களுக்கு பயன் தரும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு அவர்களுடைய உண்மையான அந்த பணியை, இது ஏதோ கூட்டத்தை கூட்டுவதற்காகவோ அந்த நிகழ்ச்சி நடத்தவில்லை. யாரெல்லாம் இந்த கலைகளுக்கு முழுமையாக அர்ப்பணித்திருக்கின்றார்களோ, யாரெல்லாம் தன்னை இந்த நூல்களை எல்லாம் கொடையாக வழங்கியிருக்கின்றார்களோ என்று சொன்னவுடன் எந்தவித ஒரு மறுப்பும் இல்லாமல் அந்த கலைஞர்கள் எல்லாம் பாராட்டி அந்த பெருமை சேர்த்தவர். ஏனால் அந்த கலைஞர்கள் எல்லாம் இப்பொழுது நேற்று என்னோடு இந்த இணையவாயாக உரையாடும் பொழுது அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக பதிவு செய்தார்கள். எனக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. காரணம் என்னவென்றால், நாங்கள் செய்யக்கூடியது ஏதோ இந்த கலைஞர்களை வெளிக்கொணர வேண்டும், அதை அவர்களுடைய திறன்களை அவர்களுடைய கலைகளை ஆவணப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் எண்ணிய இந்த அற்புதமான அந்த நிகழ்வு, அந்த கலைஞர்களுக்கு அந்த விருது கிடைக்கப்பட்டது. அந்த சான்றிதழால் அத்தனை பெருமை, அத்தனை மகிழ்ச்சி என்பதை நான் பெருமையோடு உணர்ந்து கொண்டேன். இதற்கெல்லாம் மூல காரணமாக இருந்தவர் அன்புக்குரிய சோமசுந்தர் அவர்கள் தான். ஏனால் அவர் இல்லை என்றால், ஏனால் நான் என்னுடைய பல்கலைக்கழக திடீரென்று விருதுகளை எல்லாம் என்னால் வழங்க முடியாது, திடீரென்று எந்த பணியும் நான் முடிவெடுக்க முடியாது. ஏனால் அவர்கிட்ட சொன்னவுடன் மிக அற்புதமாக இந்த கலைஞர்களை பாராட்டுவோம், மறுப்பும் இல்லாமல் இந்த 40 கலைஞர்களுக்கு மட்டுமல்ல எல்லோரையும் கலைஞர்களாக நினைத்து அவர்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த பணியை, ஒரு அங்கீகாரத்தை வழங்கிய ஒரு பெருமைக்குரியவர் அன்புக்குரிய சோமசுந்தரம் ஐயா அவர்கள். இன்று நான் அந்த நிகழ்வில் நீங்கள் இதில் இணைந்து நடத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்ட பொழுது, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன், நீங்க கண்டிப்பா இணைந்து நடத்துவோம், நல்லா இன்னும் அந்த கலைஞர்களுக்கு உதவி செய்வோம் என்று ஒரு பெருமிதத்தோடு இந்த அமைப்பையும், தமிழ்நாடு கிராமிய கலைகள் வளர்ச்சி மைய அமைப்பையும் இணைந்து நடத்துவதற்கு அனுமதி வழங்கியது மட்டுமல்லாமல் இன்றைய நிகழ்விற்கு நீங்கள் தலைமையேற்க வேண்டும் என்று சொன்னவுடன் எந்தவித ஒரு மறுப்பும் இல்லாமல் இந்த நிகழ்வில் இணைந்து நம்மோடு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய சோமசுந்தரம் ஐயா அவர்களை நிகழ்வின் சார்பாக நான் வருக என இந்த நேரத்தில் இருகரங்கூப்பி வரவேற்று மகிழ்கின்றேன். அதோடு அவருக்கு துணையாக இருந்து இந்த நிகழ்வை மட்டுமல்லாது
இந்த கலைஞர்களையும் இந்த கலாச்சாரத்தையும் வளர்த்தெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பெருமகனாக வீட்டிருக்கின்ற அன்புக்குரிய நண்பர் தமிழக அரசினுடைய விருதாளர், மத்திய அரசினுடைய விருதாளர் அன்புக்குரிய நண்பர் ராஜ்குமார் அவர்களையும் இந்த நேரத்தில் நான் வரவேற்று மகிழ்கின்றேன். அது மட்டுமல்லாது இன்றைய அந்த அற்புதமான நல்ல நிகழ்வை இன்று முனைவர் கலைமாமணி முனைவர் சோமசுந்தரம் ஐயா அவர்கள் முறையாக தொடங்கி வைக்க இருக்கின்றார்கள். அவர்களை மீண்டும் மீண்டும் நமது நிகழ்வின் சார்பாக வரவேற்று மகிழ்வதோடு இன்றைய நல்ல ஒரு நிகழ்விற்கு யாரை சிறப்புரையாற்ற அழைப்பது என்று, ஏனால் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாடுகளில் இருந்து நம்மளுக்கு சிறப்பு நிகழ்த்துவது இருக்கின்றார். அந்த ஒன்று சிறப்புரை நிகழ்த்த தந்திருக்கின்ற நாட்டில் மிகச்சிறந்த கல்வியாளர் ஒரு பேராசிரியராக வீட்டிருக்கின்ற ஒசாந்தி சரவணராஜா அம்மையார் அவர்கள் இன்றைய இந்த அற்புதமான நிகழ்விற்கு சிறப்புரையாற்ற இணைந்திருக்கின்றார்கள். ஏனால் அவருடைய அன்பான அந்த வரவு நமது இந்த நிகழ்விற்கு பெருமை. நமது தொப்புள் கொடி உறவுகளாக இருந்தாலும் கூட பேராசிரியர் அவர்கள், நான் அவர்களை தொடர்பு கொண்டு நான் அழைக்கவில்லை என்றாலும் கூட அன்புக்குரிய நண்பர் பேராசிரியர் இலங்கை கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய நுண்கலைத்துறை மேலாள் தலைவர் சுந்தரலிங்கம் சந்திரகுமார் ஐயா அவர்கள், நான் கண்டிப்பாக உஷாநதி அம்மையார் அவர்கள் கண்டிப்பாக மிகச்சிறந்த முறையில் உரையாற்றுவார்கள், நீங்கள் அவர்களை அழைங்கள், நான் அவர்களுக்கு பணுவல்களை வழங்கி விடுகிறேன் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் இந்த எல்லா பொறுப்பையும் இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கிறதுக்கு முழு காரணமாக இருந்த சுந்தரலிங்கம் சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றியை சொல்லி, இந்த நல்ல நிகழ்வில் இணைந்து பெருமை சேர்த்திருக்கின்ற திருமதி உஷாநிதி அம்மையார் அவர்களை நமது நிகழ்வின் சார்பாக நான் இந்த நேரத்தில் மீண்டும் மீண்டும் வரவேற்று மகிழ்கின்றேன். அம்மையார் அவர்கள் சிறந்த ஒரு தமிழ் துறையை சார்ந்த ஒரு பேராசிரியராக இருந்தாலும் கூட, அன்று அவர் தமிழ் துறையில் பணியாற்றினாலும் இன்று நுண்கலைத்துறையினுடைய தற்கால விரிவுரையாளராக மிகச்சிறந்த பணிகளை மேற்கொண்டு வருகின்றார். மிகச்சிறந்த ஒரு நாடக செயற்பாட்டாளராகவும் மிகச்சிறந்த ஒரு ஆய்வாளராகவும், அதாவது அவர்கள் பதிப்பு பணியில் இந்த மாதிரியான நாட்டுப்புற துறை சார்ந்த பதிப்பு பணிகளில் மிக ஈடுபாட்டோடு தேடல் முயற்சியில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பெருமகனாக வீட்டிருக்கக்கூடியவர். அது மட்டுமல்லாது மிகச்சிறந்த ஒரு ஆய்வாளர், மிகச்சிறந்த ஒரு கல்வியாளர். அது மட்டுமல்லாது பல்வேறு ஆய்வு கட்டுரைகளை இந்த உலகிற்கு கொடையாக வழங்கியிருக்கின்றார்கள். தன்னுடைய நூல்கள் வடிவமைப்பதற்கான பல்வேறு முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றார்கள். அது மட்டுமல்லாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான இந்த பணிகளை அவர் தொடர்ந்து மேற்கொண்டு வருவது உண்மையிலேயே மிகுந்த ஒரு பாராட்டக்கூடிய ஒரு செய்தியாகும். ஆனால் எந்த ஒரு பணியை எடுத்தாலும் மிக நேர்த்தியாகவும் மிக அழகாகவும் மிகவும் சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பெருமகனார் என்று அன்புக்குரிய சுந்தரலிங்கம் ஐயா அவர்கள் அவர் சொன்னதை பற்றி நான் அறிந்து கொண்டேன். இப்படி பல்திறன் மிக்க பேராசிரியர் அவர்கள் நம்மோடு இன்றைய அற்புதமான இந்த இணைப்பில் இணைந்து இன்று நம்மளுக்கு சிறப்புரை நிகழ்த்த வருகை தந்திருக்கின்றார்கள். அம்மையார் அவர்களை நிகழ்வின் சார்பாக நான் வருக என வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ஒரு நல்ல நிகழ்வில் அம்மையார் அவர்களை அறிமுகம் செய்து நம்மளுக்கு பெருமை சேர்த்த பெருமைக்கும் போற்றுதலுக்கும் உரிய அன்புக்குரிய இலங்கை கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய நுண்கலைத்துறையினுடைய மேனாள் தலைவர், தற்போதைய முதுநிலை விரிவுரையாளர் சுந்தரலிங்கம் சந்திரகுமார் ஐயா அவர்கள் இந்த அதே போல இந்த நல்ல நிகழ்வில் இன்று நன்றியுரை நல்க வருகின்ற கலைஞர், மிகச்சிறந்த ஒரு அனுபவம் மிக்க ஒரு ஆசிரியராக நாடக ஆசிரியராக விட்டிருக்கின்ற ராஜேஷ்குமார் ஐயா அவர்களை இந்த நிகழ்விற்கு நன்றியுரை நல்க இணைந்திருக்கின்றார்கள். ஐயா அவர்களையும் இந்த நேரத்தில் நான் வணங்கி வரவேற்று மகிழ்கின்றேன். இப்படி ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்வில் இணைந்து நமக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற உலகளாவிய இணைப்பில் உள்ள தமிழறிஞர்கள், பேராசிரியர் பெருமக்கள், கலைஞர்கள்,
அதே போல இந்தியா மற்றும் தமிழகத்தில் உள்ள இந்த அனைத்து கலைஞர் பெருமக்களையும் அறிஞர் பெருமக்களையும் வரவேற்று மகிழ்வதோடு இந்த நல்ல நிகழ்வை மேலும் சிறப்பாக நடத்துவதற்கு எங்களுக்கு துணையாக இருந்து ஊக்கப்படுத்தி வருகின்ற, ஒவ்வொரு நாளும் இதற்கு மிகச்சிறந்த பணிகளை அயராது உழைத்து வருகின்ற தமிழர் தெருக்கூத்து கலைஞர்கள் இயக்கத்தினுடைய தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி மாநிலத்தினுடைய தலைவராக விட்டிருந்து மிகச்சிறந்த பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய பக்ரிசாமி ஐயா அவர்களையும், இந்த நல்ல நிகழ்வை மேலும் சிறப்பாக நடத்துவதற்கு துணையாக இருந்து வருகின்ற அன்பிற்குரிய பலராமன் நம்பி ஐயா அவர்களையும், எந்த பணிகளை எடுத்தாலும் மிக சிறப்பாகவும் மிக நேர்த்தியாகவும் மிக அமைதியாகவும் பக்குவமாகவும் மிக புன்னகையோடு செய்து வருகின்ற அன்பிற்குரிய நண்பர் கலைஞர் வசீகரன் அவர்களையும், மற்றும் அன்பிற்குரிய அந்த அமைப்பினுடைய மாநில பொதுச் செயலாளர் அன்பிற்குரிய ஐயா முருகன் ஐயா அவர்களையும், மற்றும் அந்த கலைஞர்களை சார்ந்த அத்துணை குடும்பத்தாரையும், இன்று இந்த நாடகத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய அத்துணை ஊர் பொதுமக்களையும், ஊராட்சி மன்ற தலைவர்களையும், துணைத் தலைவர்களையும், ஊராட்சி உறுப்பினர்களையும் மற்றும் ஏனைய அந்த சான்றோர் பெருமக்களை எல்லாம் வரவேற்று இன்றைய இந்த அற்புதமான நிகழ்வில் நம்மளை இணைந்து பெருமை சேர்த்திருக்கின்ற மூத்த மேடை நாடக கலைஞர் அன்புக்குரிய ஐயா குமரப்பன் ஐயா அவர்களையும், மற்றும் ஏனைய இந்த இணைப்பில் இணைந்து பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களையும் வரவேற்று மகிழ்வதோடு, இந்த நல்ல நிகழ்வில் மிகச்சிறந்த பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்ற அன்புக்குரிய மிகச்சிறந்த ஒரு நாடக ஆசிரியர், நாடக ஆளுமை தருமபுரியைச் சேர்ந்த ஆண்டி குருசாமி ஐயா அவர்களையும், அதே போல அன்புக்குரிய ஐயா பாஸ்கர் ஐயா அவர்களையும், சென்னையில் இருந்து இணைந்திருக்கின்ற அன்புக்குரிய பிரியனன் ஐயா அவர்களையும், மற்றும் இந்த நிகழ்வில் இணைந்திருக்கின்ற மூத்த கலைஞர் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பெரியசாமி ஐயா அவர்களையும், கலைஞர் ராஜேஷ் ஐயா அவர்களையும், அதே மாதிரி திருவண்ணாமலையில் இருந்து இணைந்திருக்கின்ற கலைஞர் ரவிச்சந்திரன் ஐயா அவர்களையும், மற்றும் சூரியமூர்த்தி ஐயா அவர்களையும், தமிழன் ஐயா அவர்களையும், மற்றும் வெங்கடேசன் ஐயா அவர்களையும், நமது இந்த நிகழ்விற்கு இணைந்து பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற மிகச்சிறந்த நாடக ஆசிரியர், மிகச்சிறந்த ஒரு படைப்பாளர், மிகச்சிறந்த ஒரு திரைப்பட பாடலாசிரியர் அன்புக்குரிய ஏழுமலை ஐயா அவர்களையும், மற்றும் நம்மோடு இந்த நிகழ்வில் மட்டுமல்லாது பல நிகழ்வுகளில் இணைந்து இலங்கையிலிருந்து பல்வேறு கலைஞர் பெருமக்களையும் அறிஞர் பெருமக்களையும் அறிமுகம் செய்து தானும் உரையாற்றுகின்ற ஒரு அற்புதமான பணியை செய்து வருகின்ற இலங்கை கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரையாளர் சசிகரன் ஐயா அவர்களையும், மற்றும் ஏனைய சான்றோர் பெருமக்களையும் வரவேற்று வணங்கி மகிழ்வதோடு, நம்மளுக்கு முழுமையாக இந்த நிகழ்வை தன்னுடைய சொந்த பொறுப்பாக எடுத்து நடத்தி வருகின்ற அன்புக்குரிய ஐயா இலங்கை கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய நுண்கலைத்துறையினுடைய தலைவர், மேனாள் தலைவர், தற்போதைய முதுநிலை விரிவுரையாளர் சுந்தரலிங்கம் சந்திரகுமார் ஐயா அவர்களையும், எனக்கு இந்த நல்ல நிகழ்வை மேலும் சிறப்பாக நடத்துவதற்கு துணையாக இருந்து வருகின்ற அன்புக்குரிய இலங்கை பேராதனை பல்கலைக்கழகத்துடைய தமிழ் துறையினுடைய முதுநிலை விரிவுரையாளர் அன்புக்குரிய ஜெய்சீலன் ஐயா அவர்களுக்கும், அவருடைய அன்பு பேராசிரியர் துணைவியார் ஜெய்சீலன் ஐயாவுடைய அன்பு துணைவியார் ஹரோசனா அம்மையார் அவர்களுக்கும், ஏனைய சான்றோர் பெருமளுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி கூறி இந்த நல்ல நிகழ்விற்கு, இந்த 106வது நாள் இந்த அற்புதமான நிகழ்விற்கு தலைமையேற்று சிறப்பிக்க வருகை தந்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேரையும் வருக வருகென வரவேற்று இன்றைய அற்புதமான இந்த நல்ல நிகழ்விற்கு தலைமையேற்று சிறப்பிக்க வருகை தந்திருக்கின்ற பெருமைக்கும் போற்றுதலுக்கும் உரிய தமிழ்நாடு கிராமிய கலைகள் வளர்ச்சி மையத்தினுடைய இயக்குனரும் எங்கள் அன்புக்குரிய சகோதரர் முனைவர் கலைமாமணி சோமசுந்தரம் ஐயா அவர்கள் இப்பொழுது தலைமையுரையாற்றி இந்த அன்பான நிகழ்ச்சியை தொடங்கி வைக்குமாறு உங்கள் சார்பாக கேட்டுக்கொண்டு இடம் அமர்கின்றேன். நன்றி வணக்கம். கேட்டுக்கொண்டு இடம் அமர்கின்றேன். நன்றி வணக்கம். ஐயா பேசுறது கேக்குதுங்களா? மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் தமிழியல் புலத்திலே அமைந்திருக்கக்கூடிய தமிழியல் துறையும் ஊற்றநாட்டு நிறுவனமும் அதே போலவே
ஐயா பேசுறது கேக்குங்களா? அதை இணைந்து மிக சிறப்பாக இந்த விழாவினை, தேசிய தெருக்கூத்து கலை விழாவினை மிக அற்புதமாக நமது ஐயா அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த இனிய விழாவிற்கு இன்று வரவேற்பு நிகழ்த்திய எங்கள் பாசத்திற்குரிய சகோதரர், உண்மையிலேயே தமிழ் கலைகளின் மீதும் நாடகத்தின் மீதும் இசையின் மீதும் மிகுந்த அளவில்லாத ஒரு அன்பும் மதிப்பும், அவற்றை உலகளவிலே உயர்த்தி காட்ட வேண்டும் என்ற உயரிய நோக்கோடு அவர்கள் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய ஒரு பெருந்தகையாளர் நமக்கு கிடைத்திருப்பது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாகும். ஏனென்றால் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் பெருமக்கள் எல்லாம் அவர்கள் அந்த கல்வி பணியோடு, அவர்கள் ஆய்வு பணியோடு நிறுத்திக் கொள்வார்கள். ஏன்னா அந்த பணியே அவர்களுக்கு மிக அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த கலைப்பணியையும் தன்னுடைய ஒரு வாழ்க்கை முறையாக எடுத்துக்கொண்டு இதற்காகவும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய பணி உண்மையிலேயே இந்த கலையுலகத்தை இன்று உலகளவிலே தலை நிமிரச் செய்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய, இன்று மிக அழகாக வரவேற்பு நிகழ்த்திய எங்கள் தமிழியல் துறை தலைவர், அன்பிற்குரிய சகோதரர் முனைவர் ஐயா சத்தியமூர்த்தி ஐயா அவர்களை முதலில் வணங்கி இந்த உரையை துவங்குகின்றேன். ஏனென்றால் இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் ஒரு அடித்தளமாக, ஒரு அடிப்படையாக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிற நமது சத்தியமூர்த்தி ஐயா அவர்கள் என்றால் அது மிகையாகாது. அதே போலவே இந்த நிகழ்வுகளை ஒருங்கிணைப்பதற்கு நமது பல்கலைக்கழக துணைவேந்தர், மாண்புமிகு துணைவேந்தர் ஐயா அவர்கள் முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்து மிகுந்த அன்போடு இவற்றையெல்லாம் ஏற்றுக்கொண்டு, அதைப்போல அவர்கள் அனுமதி கொடுத்ததை விட அவர்கள் தருமபுரியிலும் கிருஷ்ணகிரியிலும் நேரடியாக வந்து கலந்து கொண்டு அந்த கலைஞர்களை ஊக்குவித்து அந்த விழாவை சிறப்பித்தார்கள். அதே போலவே விழுப்புரத்திலும் ஏனைய பகுதியில் நடத்தக்கூடிய விழாக்களில் கூட அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க இப்பவும் அவர்கள் தயாராக, ஏன்னா அவருக்கு இருக்கக்கூடிய பணி சுமைகளிலே, பல்வேறு பணிகளிலே, ஏன்னா பல்கலைக்கழகத்தில் அத்தனை துறைகளையும் அவர்கள் மிக அழகாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போலவே அரசோடு அவர்கள் பல்வேறு முக்கிய பணிகளில் இருக்கின்ற காரணத்தினால் சில நேரங்களிலே அவர்கள் அதை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். எப்ப போகலாம், என்னைக்கு அவருக்கு ஏன் நேரம் கிடைக்கும் போது நிச்சயமா அவர் கலந்து கொள்வதிலே மிகுந்த ஆர்வமாக இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு துணைவேந்தர் அவர்கள் கிடைப்பது மிகப்பெரிய செயல். அப்படிப்பட்ட ஒரு அற்புத மனிதர் நமக்கு துணைவேந்தராக கிடைத்து அவர்கள் நமது கலைகளை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறார். அதே போலவே ஐயா அவர்கள் இங்கே குறிப்பிட்டதை போல இந்த நூல்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அவற்றையெல்லாம் உலகிற்கு தெரிய செய்த நமது பலராமன் நம்பி ஐயா அவர்களையும் உண்மையிலேயே பாராட்ட வேண்டும். அவர்களுக்கெல்லாம் நாங்கள் கௌரவித்தரும் மிக தாமதமான ஒரு கௌரவமாகவே கருதுகின்றோம். ஆனால் ஐயா அவர்கள் அவ்வளவு அவர்களை பற்றி சொல்லும் போது உண்மையிலேயே எவ்வளவு காலம் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் நாம் வந்து தெரியாமல் இருந்திருக்கின்றோம். அவர்கள் எல்லாம் முன்னும் இந்த உலகிற்கு தெரிவிக்க வேண்டிய கடமையில் நாம் இருக்கின்றோம் என்று நினைக்கும் போது உண்மையிலேயே மனது வருத்தமாக, இவர்கள் எல்லாம் அவ்வளவு பெரிய பொக்கிஷங்களை இந்த நாட்டிற்கு அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்றால் நிகையாக. ஏன்னா அப்படிப்பட்ட பணிகளை செய்வதற்கு யாரும் முன்வர மாட்டார்கள். நிறைய கலைகளும் இலக்கியங்களும் பலரால் அப்படியே விட்டு 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 செல்லப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. அப்படிப்பட்ட கலைகளையும் அந்த நூல்களையும் இன்றைக்கு உலகிற்கு எடுத்துக் கொடுத்த ஒரு மிகப்பெரிய பணியை நமக்கு செய்து கொண்டிருப்ப நமது பலராமன் அவர்களையும் இந்த நேரத்தில் வணங்கி, அதே போலவே தெருக்கூத்து அமைப்பினை உருவாக்கி பாண்டிச்சேரி மாநிலத்திலும் தமிழ்நாட்டிலுமாக அவர்கள் அந்த இயக்கத்தை நடத்தி மிகச் சிறப்பாக கலைஞர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து, பல்தரப்பட்ட பல்லாயிரம் கலைஞர்களை ஒருங்கிணைத்து அவர்களை எல்லாம் இந்த உலகிற்கு வெளிக்காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய நமது பக்ரிசாமி ஐயா அவர்களையும் இந்த நேரத்தில் வணங்கி மகிழ்கின்றேன். அதே போலவே இந்த இனிய விழாவிற்கு சிறப்புரை நிகழ்த்த வருகை வந்திருக்கக்கூடிய ஆராய்ச்சி உதவியாளர், மிக இலங்கையிலிருந்து வந்திருக்கக்கூடிய திரு சிவராசா உஷாநிதி ஐயா அவர்களையும் இந்த நேரத்தில் வணங்கி, அதே போலவே இங்கே அனுபவ உரை வழங்க காத்திருக்கக்கூடிய மிக பெரும் முக்கியமான ஒரு கலைஞர், அனுபவ ரீதியான பேரறிஞர் திரு பாஸ்கர் ஐயா அவர்களையும் வழங்கி, இந்த விழாவிற்கு நன்றி உரை வழங்க இருக்கக்கூடிய வடக்கு மாவட்ட செய்தி தொடர்பாளருக்குரிய ராஜேஷ்குமார் ஐயா அவர்களை வணங்கி, எனது இந்த தலைமை உரைக்கு வாய்ப்பினை வழங்கியதற்காக மீண்டும் ஒரு முறை நமது சத்தியமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் நான் வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்து, இந்த இனிய விழாவிலே கலந்து கொள்வதில் உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் இப்படிப்பட்ட கலைகளை வளர்க்க வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் நாம் எல்லோரும் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதற்கான வழிமுறைகள் தெரியாமல் நாம் திண்டாடி கொண்டிருக்கின்ற காலத்திலே பல்கலைக்கழகத்தின் சார்பிலான பல்கலைக்கழகங்கள் ஒரு உயர்மட்ட ஒரு நிறுவனம், உயர்ந்த நிறுவனம், உலகம் முழுவதும்
அவர்களால் கொண்டு செல்லக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்த ஒரு நிறுவனம் பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகமே நமது கலைகளை முன்னெடுத்து அவற்றிற்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை உலக அளவில் பெற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட சீரிய பணியினை செய்யக்கூடிய ஒரு நிலையிலே இன்றைக்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றது. அதற்கு முக்கியமான காரணம் நமது தமிழ்துறை தலைவர் திரு அன்பிற்கு சகோதரர் சத்தியமூர்த்தி ஐயா அவர்கள். அதே போல அவருடைய பணிகளுக்கு எல்லாம் ஒரு உறுதுணையாக இருந்து இவற்றை இன்னும் ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடியவர் நமது மாண்புமிகு துணைவேந்தர் ஐயா அவர்கள். இருவரையும் நாம் இரு கண்களாக நினைத்து வணங்க வேண்டிய ஒரு நிலையிலே நாம் இருக்கின்றோம். இல்லை என்றால் இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஒரு நிகழ்வுகள் தெருக்கூத்து கதையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கதையுமே உண்மையிலேயே நாங்கள் எல்லாம் அறிந்திருக்காத ஒரு கதைகளும் அந்த இலக்கியங்களும் இதிகாசங்களும் உண்மையிலே மிக அற்புதமான ஒரு செய்தியாக நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு நமது தமிழர் மரபு கதைகளை நம்ம தமிழர் பண்பாட்டுநராக செய்திருக்கக்கூடிய ஒரு பணியை நமது சத்தியமூர்த்தி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் நாங்கள் ஒரு முயற்சி எடுத்தோம் ஒரு நேரத்தில், அதற்கு அவர்கள் உறுதியாக இருந்து அதற்கு தண்ணீர் ஊற்றி ஒரு விதையாக இருந்தது இன்றைக்கு மரமாக, ஒரு கனி தரக்கூடிய மரமாக, அனைவருக்கும் அது பயன் தரக்கூடிய ஒரு மரமாக அதை வளர்த்திருக்கிறார் என்றால் அது நமது சத்தியமூர்த்தி ஐயா அவர்கள் எடுத்துக்கொண்ட மிகப்பெரிய முயற்சி. அவர்கள் இருக்கக்கூடிய பல்வேறு கல்வி பணிகளில் நமது கலைப்பணியையும் ஒரு முழுமையாக எடுத்துக்கொண்டவர்கள். தினசரி உண்மையிலேயே அவர்கள் எப்படி அந்த நேரத்தை ஒதுக்கி இந்த பணிகளை செய்கிறார்கள் உண்மையிலே எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். நாம் அந்த துறையிலே கலைத்துறையில இருந்து ஈடுபட்டால் கூட அவர்கள் தினசரி மாலையில அந்த 4:30 மணி போல அந்த இது இணையவழிக்கு இரவு முழுக்க இருந்து அவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்து அந்த நூல்களையும் அந்த கதைகளையும் தெருக்கூத்து நாடகங்களையும் ஒருங்கிணைத்து இன்றைக்கும் அதை ஆவணப்படுத்தி கொண்டிருப்பதிலே ஒரு முக்கியமான பணியினை ஐயா அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே இது இன்றைக்கு நமக்கு சிரமமாக ஒரு இதாக இருந்தால் கூட பிற்காலத்தில் இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக பாதுகாக்கப்படும், பார்க்கப்படும் என்பது உண்மையான உண்மை. ஏனென்றால் இன்றைய இந்த தெருக்கூத்து கலைகளில் இருக்கக்கூடிய அந்த அருமையான கதைகளும் பண்பாடும் அவர்களுடைய நடிப்பும் வசனமும் பிற்காலத்திலே அதெல்லாம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்க போகிறது. இப்படியெல்லாம் நமது தமிழகத்திலே ஒரு கலைகளும் ஒரு கதைகளும் இருந்திருக்கிறது என்பதை பற்றி இப்போதே நிறைய பேர் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் இனி வருங்காலத்திலே இதெல்லாம் ஒரு பொக்கிஷமாக இருக்கும். அந்த பொக்கிஷத்தை எல்லாம் பாதுகாத்து கொடுக்கக்கூடிய பணியினைத்தான் நமது பல்கலைக்கழகம் குறிப்பாக நமது ஐயா சத்தியமூர்த்தி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் இது இன்றல்ல இன்னும் 1000 ஆண்டுகள் ஆனாலும் இதெல்லாம் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு வழியினை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போலவே இந்த கதைகளை எல்லாம் நூல்கள் வடிவிலே கொண்டு அனைவருக்கும் கொடுத்து அனைத்து பகுதியிலும் அதை ஒரு ஆவணமாக பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பணியினையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே அதெல்லாம் பாராட்டப்பட வேண்டிய ஒரு செயல். நாம் அனைவரும் அவருக்கு மிக அதிகமான நன்றி கடன் பட்டிருக்கிறோம் என்றால் அதுவும் மிகையாகாது. ஏனென்றால் இதை ஆவணமாக்குதலும் அதை அனைவருக்கும் கொடுத்து அவற்றை பரவ செய்வதுதான் மிக முக்கியம். நமக்குள் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் உலக அளவிலே என்று பரவி அனைவரும் பார்த்து பாராட்டி பரவசப்படக்கூடிய நிலையிலே நமது கலைகள் உயர்ந்திருக்கிறது. அப்படிப்பட்ட உயர்வு நமக்கு அந்த சிறப்பு இருந்தால் கூட அதை வெளிக்கொணர வேண்டிய நிலையிலே யாரும் அதை வெளிக்கொணராத காலகட்டத்திலே இன்று இக்கட்டான சூழ்நிலை கூட அவர்கள் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு முழு நேர பணியாக இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த நேரத்தில் மீண்டும் மீண்டும் வணங்கி அவருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போலவே இந்த நிகழ்விலே பங்கெடுத்துக் கொண்ட கலைஞர்கள் உண்மையிலே அவர்களும் பாராட்டப்பட வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியது. ஏன்னா தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த கதைகளை உலகுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெருந்தன்மையாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் இதெல்லாம் ஒரு அற்புதமான பணியை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பணிகளை எல்லாம் போற்றும் விதத்திலும் பாராட்டும் விதத்திலும் ஐயா அவர்களுக்கு ஒரு சிறப்பினை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவுடன் அதற்கு முழுமையாக நாங்கள் ஒத்துக்கொண்டோம். ஏனென்றால் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து உண்மையிலேயே அங்கீகரிக்கப்படக்கூடிய கருத்து. அவர்களை நாம் இவ்வளவு உதவி செய்த அந்த கலைஞர் பெருமக்களை பாராட்ட வேண்டி வணங்க வேண்டிய கடமை நமக்கு ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அந்த வகையிலே தான் ஐயா அவர்கள் ஒரு அருமையான ஒரு கருத்தினை கொடுத்து எங்களை இயக்கினார்கள் என்பதுதான் உண்மை. அப்படி இல்லை என்றால் எங்களுக்கு தெரியாமையே போயிருந்திருக்கும். உண்மையிலே அந்த ஒரு வெளிச்சத்தை அந்த கலைஞர்களுக்கு நமது ஐயா சத்தியமூர்த்தி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதுவும் மிகையாகாது. அப்படிப்பட்ட கலைஞர்களை மீண்டும் மீண்டும் இந்த நேரத்தில் வணங்கி மகிழ்கின்றேன். இந்த விழாவின் மூலமாக பல்வேறு நிலைகளில் இருக்கக்கூடிய தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அந்த கலைஞர் பெருமக்கள், தெருக்கூத்து கலை வடிவங்கள்,
அதுல இருக்கக்கூடிய கதைகள், நாடகங்கள், அதனுடைய சிறப்புகள் எல்லாம் இன்று உலகளவ சென்று கொண்டிருக்கின்றது. இன்னும் இது ஆவணப்படுத்தி பல்கலைக்கழகத்தில் என்றும் பாதுகாக்கப்பட்டு நமது பிற்கால தலைமுறையினர் யார் வந்தாலும் அதை எல்லாம் பார்த்து பரவசப்படக்கூடிய நிலையிலே இந்த கருத்தரங்கமும் இந்த கலை விழாவும் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த இனிய விழாவிலே நானும் கலந்து கொண்டு பங்கு பெறுவதற்கு வாய்ப்பினை வழங்கியதற்காக மீண்டும் மீண்டும் நமது சத்தியமூர்த்தி ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த விழாவிலே பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை பதிய வைத்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து பெரியவர்களுக்கும், கலைஞர் பெருமக்களுக்கும், கலை ஆசிரியர்களுக்கும், அந்த கலைகளை எல்லாம் நமக்கு தந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பெருமகனார் அனைவருக்கும் நான் மீண்டும் நன்றி தெரிவித்து இந்த இனிய விழாவில் பங்கேற்றதற்காக பெருமையோடு இவ்வுரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம். மிக்க நன்றி ஐயா. மிக அற்புதமான ஒரு தலைமை உரையை, இந்த கலையில் தாங்கள் கொண்டுள்ள அந்த ஈடுபாட்டையும் பற்றியும் இந்த தலைமை உரை இந்த கலைஞர்களை மேலும் ஊக்கப்படுத்துவதாகவும் அவர்களை ஒவ்வொரு நிலைகளிலும் அங்கீகரிக்க வேண்டும் என்ற உள்ள உணர்வையும் இந்த ஒரு நல்ல ஒரு தலைமை உரையில் இந்த கலைஞர்களை நீங்கள் போற்றி அவர்களை இன்றைய ஒரு சூழலில் அவர்கள் பட்ட அந்த இன்னல்களுக்கெல்லாம் ஒரு ஒரு விடிவெளியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை நான் நன்கு அறிவேன். ஆனால் அந்த சூழலிலும் இந்த ஒரு நல்ல நிகழ்வில் தாங்கள் கலந்து கொண்டு ஒரு குறுகிய நேரத்தில் அழைத்தாலும் கூட, ஏனால் இதில் எந்த நேரத்தில் அழைத்தாலும் அறிவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. ஆனால் இருந்தாலும் இந்த ஒரு நல்ல நிகழ்வை தங்களுடைய அமைப்போடு இணைந்து நடத்துவது மட்டுமல்லாமல், இந்த கலைஞர்களை பற்றி சொன்னவுடன் நான் சரியாக இருக்கும் அன்று நடந்த 12/12/2020 தமிழக மாண்புமை வருவாய்த்துறை அமைச்சருடைய அந்த திருக்கரங்களால் அவர்களுக்கெல்லாம் அந்த விருதுகளை வழங்கி உலகத் தமிழ் சங்கத்தில், மதுரை உலகத் தமிழ் சங்கத்தில் சிறப்பு செய்யப்பட்டதற்கு என்றும் நாங்கள் நன்றி கடன் பட்டவனாகவே இருப்பேன். காரணம் என்னவென்றால், இதை போன்ற ஒரு நல்ல அந்த கலைஞர்களை இனியும் நம்மளுக்கு வாழ்நாளில் எத்தனை கலைஞர்கள் கிடைப்பார்கள் என்று தெரியாது. அந்த அளவிற்கு அவருடைய அந்த வழங்கப்பட்ட அந்த விருதுகள், அது மூலம் நான் சோமசுந்தரியாவை மறந்து விட்டேன். நாம் இன்று அன்பு கலைகள் நாம் வெளிக்கு காரணமாக இருந்தாலும் கூட இந்த தெருக்கூத்து கலை குறித்த அந்த நாடகங்களை ஒரு 330க்கு நாடக பராம நம்பி ஐயா ஒப்படைத்திருக்கின்றார். அதையெல்லாம் நாங்கள் கொடுத்து அதை நாங்கள் நூல் வெளியிடுவதற்கு பல்கலைக்கழகம் இருக்கின்றது. ஆனால் இந்த செய்தி நான் சொன்னேன், ஐயா இந்த மாதிரி இந்த நூல் ஆவணப்படுத்த வேண்டும், நிதிச்சுமை சற்று இருக்கின்ற என்ன செய்வோம் சொன்னேன். நாம் அதை இணைந்து செய்யலாம், முழு பொறுப்பையும் நான் ஏற்றேன். அதற்காக பிற நாடுகளிலிருந்து நமது நண்பர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள், அவரெல்லாம் உதவி செய்ய நாம் இந்த நூலை உண்மையாக நாம் கொண்டு ஒரு ஊக்கத்தையும் இந்த நிகழ்வில் இணைந்து பேசுவதற்கு முன்பாக, ஒரு மாதத்திற்கு முன்பாக இன்று பலராம நம்பி ஐயா அவர்கள் அந்த நூல்களை எல்லாம் கொடுத்தார்களோ, அது ஐயா அவர்களிடம் பதிவு செய்த பொழுது கண்டிப்பாக அதற்கான அனைத்து செலவையும் நமது தமிழ்நாடு கலைகள் வளர்ச்சி மையம் ஏற்றுக்கொள்கின்றேன் பெருந்தன்மையும் சொன்னார்கள். இப்படி கலைகளின் இதெல்லாம் இது தேவையில்லை, ஆனால் அவர் அந்த மாதிரி இந்த கலைகளையும் போற்றி வளர்க்கும், அதை என்ற அவர்கள் இந்த ஏனால் ஆழ்வேர் அவர் அமைப்பை பார்க்கவில்லை, இந்த அந்த கலை அந்த கலைகளையும் பார்க்கின்ற, அது மட்டும் அது சொன்னாலும் இந்த கலைகளை இந்த பண்பாட்டை பாதுகாக்க ஒரு உயரிய எண்ணத்தில் அன்புக்குரிய சோமசுந்தரியா இருப்பதனால் இந்த செய்தியை அவர் பதிவு செய்ய முடிந்தது. இல்லை என்றால் அது பதிவிருக்க முடியாது. அப்படி ஒரு நல்ல ஒரு பணிகளை மேற்கொண்டு வருகின்ற, தொடர்ந்து கலைஞர்களை ஊக்கப்படுத்தி வருகின்ற, மேலும் இதை தன்னை முழுமையாக அர்ப்பணித்து தன்னுடைய வாழ்நாட்கள் முழுமையும் அதிலே இந்த கலைஞர்களுக்காக அர்ப்பணிக்கின்ற அந்த முறையை இந்த சமூக இடைவெளி காலகட்டத்தில் நான் பார்த்தேன். ஏனால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அவர் சென்றிருந்த அந்த முறைமைகள், ஒவ்வொரு அதிகாரிகளையும் அழைத்து அதற்கான அந்த கலைஞர்களுக்கு வேண்டிய உதவிகள் எல்லாம், ஏன்னா எல்லாரையும் நம்ம ஊர்ல இந்த நாட்டுல எல்லாருக்கும் திருப்திப்படுத்த முடியாது. ஸோ அவரால் என்ன முடியுமோ அந்த அளவிற்கு
தான் பழகிய அந்த கலைஞர்களுக்கு முழுமையாக அர்ப்பணித்து அரசு அதிகாரிகள் துறையோடு அந்த மாவட்டம் தோறும் அவர்கள் இந்த உதவிகள் செய்தார்கள். நான் அப்பொழுதுதான் இன்னும் முழுமையாக நான் தெரிந்து கொண்டேன். ஏனால் எல்லோரும் கொரோனாவுக்கு வீட்டில் பயந்து கிடந்த நாம், இவர்கள் வண்டியை எடுத்துக்கொண்டு அவரும் அவரோடு இணைந்து பயணிக்கின்ற அன்புக்குரிய ராஜ்குமார் ஐயா அவர்களும் முழுமையாக தமிழ்நாடு முழுக்க அவர்கள் சென்று வந்தார்கள். என்னையும் நாங்களும் ஒரு முறை மதுரை உலக தமிழ் சங்கத்தில் ஒரு 500க்கும் மேற்பட்ட கலைஞர்களுக்கு இந்த அரிசி பருப்பு என்றதெல்லாம் கொடுத்தார்கள். அப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவரும் வருவாய்த்துறை அமைச்சரும் அவர்களும் அங்கு சென்றிருந்தார்கள். அப்பொழுது நானும் சென்றிருந்தேன். அது அங்கு மட்டுமல்ல, தொடர்ந்து அவர்கள் மாவட்டம் தோறும் சென்று கொண்டு வந்தார்கள் என்பதெல்லாம் எனக்கு நன்றாக தெரியும். இப்படி சமூக ஈடுபாட்டோடும் அக்கறையோடும் இந்த கலைஞர்கள் மீது உள்ள அந்த ஒரு பற்றும் எனக்கு அவர் மீது முழு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது. அந்த அளவிற்கு அவர்கள் தொடர்ந்து பயணிக்கின்றார்கள். நல்ல மனிதர்களுக்கு உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி பல்வேறு நிலைகளில் இந்த நிகழ்வும் நாம் நம்ம அமைப்போடு இணைந்து நடத்த வேண்டும் என்று சொன்னவுடன் மனம் வந்து ஏற்றுக்கொண்டார்கள். ஏனால் அது மட்டுமல்லாது தமிழக அரசினுடைய ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரே அந்த நிறுவனத்திற்கு ஒரு தலைவராக வீட்டிருக்கும் பொழுது எங்களுக்கு எந்தவித ஒரு சுமையும் இல்லாமல் எங்களுக்கு ஒரு முழு ஒரு உந்துதல் சக்தியோடு அந்த அமைப்போடு இணைந்து இன்னும் பல்வேறு விதமான பணிகளை நாங்கள் செய்வதற்கான எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் செய்வதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். எங்கள் மாண்பமை துணைவேந்தர் அவர்கள் மிக ஊக்கப்படுத்தி மிகவும் பெருமைப்படுத்தி வருகின்றார்கள். இந்த மாதிரியான ஒரு நல்ல அமைப்புகளோடு இணைந்து செயல்படுவதற்கு துணையாக மட்டுமல்லாது நாங்கள் ஒரு குடும்பத்தில் ஒரு சகோதரராக இருப்பதை போல எல்லோரும் நாங்கள் பழகி இந்த நிகழ்வுகளை தொடர்ந்து நிகழ்த்தி வருகின்றோம் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு பதிவு செய்து, நல்ல ஒரு அற்புதமான இந்த ஒரு நல்ல நிகழ்விற்கு, ஏனால் அவர் இல்லை என்றால் இந்த சத்தியமூர்த்தி எனக்கு யாரு என்று தெரியாது, இந்த சத்தியமூர்த்தியும் தெரியாது, இந்த மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் தெரியாது. ஏனால் அவருடைய அந்த ஒரு நல்ல ஒரு தொடர்பு தான் இந்த கலைஞர்களை இந்த கலைகளை மேலும் அறிந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்திருந்தது. எனக்கு விதை தூவியவர் அன்புக்குரிய சோமசுந்தரம் ஐயா தான். நான் எல்லா நிகழ்வுகளிலுமே எல்லா இடத்திலையும் நான் பேசக்கூடியது செய்தி அதுதான். எல்லா இடத்திலையும் இந்த நிகழ்வு இந்த நாடக கலை நிகழ்வு தொடங்குவதற்கு மட்டுமல்லாது அதற்கு முன்பு தொடங்கிய இந்த நிகழ்வு இந்த கலைகளை நான் அறிந்து கொள்வதற்கு துணையாக இருந்தவர் விதை தூவியவர் முதலாக சோமசுந்தரம் ஐயா அவர்கள் தான். ஏனால் அவர்கள் இல்லை என்றால் இத்தனை கலைஞர்கள் வெளிவந்திருக்க முடியாது. ஏனால் அவர் செய்த அந்த ஒரு சிறிய விதை இன்று பலவாறு அது விரிந்து இன்று நாடு முழுக்க உள்ள தமிழ்நாடு முழுக்க உள்ள அந்த கலைஞர்களை அடையாளம் கண்டு கொள்வதற்கு அவருடைய திறமைகளை வெளிக்கொணர்வதற்கு அவர்தான் அதற்கு ஒரு முழு பங்காக இருந்தார். அதற்கு அடுத்துத்தான் ஒவ்வொருத்தரும் தொடர்ந்து பயணித்து வந்தார்கள் என்பதையெல்லாம் இந்த நேரத்தில் நான் பெருமையோடு பதிவு செய்து, அடுத்து இந்த நாடகக்கலை என்ற ஒன்று இருக்கின்றது என்பதை அறிமுகம் செய்தவர் அன்புக்குரிய நண்பர் சாரதி அவர்கள். அதைத் தொடர்ந்து பல்வேறு மாவட்டம் இன்று இதை 200 நாட்கள் மட்டுமல்லாது இந்த நிகழ்வை 300 நாட்கள் நடத்துவதற்கு மிக தைரியமாகவும் துணிச்சலாகவும் அன்புக்குரிய ஐயா பக்ரிசாமி ஐயா அவர்கள் இதற்கு துணையாக இருந்து வருகின்றார்கள். இதையெல்லாம் சோமையாவிடம் சொன்னவுடன் கண்டிப்பாக எல்லோரும் இணைந்து நன்றாக இந்த நிகழ்வை தொடர்ந்து நிகழ்த்துவோம் என்று அந்த ஊக்க சக்தியையும் கொடுத்து இந்த கலைஞர்களை மேலும் பாராட்டுவதற்கான வழிமுறைகளை நாம் செய்வோம், அவர்களுக்கு வேண்டிய உதவிகள் எல்லாம் செய்வோம் என்று பெருமிதத்தோடு சொல்லி இந்த ஒரு நல்ல ஒரு நிகழ்வில் இந்த தலைமை உரையாற்றி பெருமை சேர்த்த தமிழ்நாடு கிராமிய கலைகள் வளர்ச்சி மையத்தினுடைய இயக்குனர் அன்புக்குரிய சோமசுந்தரம் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் சொல்லி இந்த அற்புதமான நிகழ்வில் இன்று இலங்கையில் இருந்து சிறப்புரையாற்ற இந்த நாடகம் குறித்த ஒரு அற்புதமான ஒரு சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கின்ற மிகச்சிறந்த ஒரு கல்வியாளர், மிகச்சிறந்த ஒரு பேராசிரியர், ஒரு தமிழ் துறையில் ஒரு பேராசிரியராக பணியேற்ற தற்கால பணியாளராக பணியாற்றினாலும் கூட மிகச்சிறந்த ஒரு கல்வியாளராக மிகச்சிறந்த ஒரு ஆய்வாளராக வலம் வந்து கொண்டிருக்கின்ற உஷாநிதி அம்மையார் அவர்கள் இன்றைய மிகச்சிறந்த இலங்கையில் தன்னுடைய பணிகளை மிகச்சிறந்த முறையில் நிகழ்த்தக்கூடிய, எடுத்த பணிகளை திறம்பட முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பேராசிரியர். அது மட்டுமல்லாது இன்று நுண்கலை துறையினுடைய ஒரு ஆய்வு அறிஞராக இன்று அவர் பணியாற்றி வந்தாலும் கூட அவர் நாடகத்துறையில் மிகுந்த ஈடுபாடு உடையவர். பதிப்பு துறையில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து பல்வேறு விதமான பணிகளை எல்லாம் செய்து வருகின்றார். மிக ஆழமாகவும் மிக நேர்த்தியாகவும் பணியாற்றக்கூடிய ஒரு நல்ல பேராசிரியர் என்பதை அன்புக்குரிய சுந்தரலிங்கம் சந்திரகுமார் ஐயா அவர்கள் சொன்னதின் வாயிலாக அறிந்து மகிழ்ந்தேன். இப்படி இன்றைய நல்ல ஒரு நிகழ்விற்கு இந்த சிறப்புரை நிகழ்த்த வருகை தந்திருக்கின்ற பெருமைக்குரிய பேராசிரியர் சகோதரியார் இலங்கை மண்ணினுடைய தொப்புள் கொடி உறவு உஷாநிதி அம்மையார் அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு உங்கள் சார்பாக அன்போடு கேட்டுக்கொண்டு இடமும் வருகின்றேன்.
நன்றி, வணக்கம். பேராசிரியர். அனைவருக்கும் வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். இப்ப சிறப்புரை மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் தமிழியல் துறை, தமிழியல் புலம் உட்பட 5க்கும் மேற்பட்ட கல்விசார் நிறுவனங்கள் இணைந்து நடாத்தும் தேசிய நாடக விழா மற்றும் நாடகமும் பண்பாடும் திறன் மேம்பாட்டு தேசிய பயிலரங்கம் தற்பொழுது 105வது நாளை நிறைவு செய்கின்ற வகையில் அமைந்துள்ளதை நினைத்து நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்நிகழ்விற்கு என்னை சிறப்புரை ஆற்றுவதற்கு அனுமதி வழங்கிய இந்நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வதோடு, நிகழ்விற்கு என்னை சிறப்புரை ஆற்றுவதற்கு வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த கிழக்கு பல்கலைக்கழக நுண்கலைத்துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் சந்திரகுமார் சார் அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு வழங்கப்பட்ட பனுவல் சிவசக்தி அரிசக்தி மாய்கை எனும் சங்காசூரன் லிங்காசூரன் சண்டை நாடகம். இந்த நாடகத்தினுடைய கதை சுருக்கத்தை முதலில் நோக்கலாம் என நான் நினைக்கின்றேன். பிரம்மாவும் சரஸ்வதியும் சத்தியலோகத்தில் வீட்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நாரதர் அவர்கள் இருவரையும் பார்ப்பதற்காக அவ்விடம் நோக்கி வருகின்றார். அவ்விடம் வந்த நாரதர் இருவரிடமும் மும்மூர்த்திகளில், அதாவது பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளுள் யார் பெரியவர் என்ற ஒரு வினாவை தொடுக்கின்றார். அச்சந்தர்ப்பத்தில் பிரம்மா விஷ்ணுவையும் சரஸ்வதி சிவனையும் மும்மூர்த்திகளில் பெரியவர்களாக, அதாவது முதன்மையானவர்களாக கூறுகின்றனர். இருவருக்கு முறையிலே கருத்து முரண்பாடு சந்தர்ப்பத்தில் ஏற்படுகின்றது. ஆகையால் அவ்விடம் நின்ற நாரதர் அவர்களிடம் யார் பெரியவர், யார் மும்மூர்த்திகளுள் யார் முதன்மையானவர் என்ற பிரச்சினை ஒரு பிணக்கு தோன்றுவதால் நான் இதனை விஷ்ணுவிடமும் சென்று கேட்டுவிட்டு வருகின்றேன் என கூறிவிட்டு வைகுண்டத்துக்கு செல்கின்றார். வைகுண்டத்தில் சென்று விஷ்ணுவிடம் மும்மூர்த்திகளுள் யார் பெரியவர் என்ற வினாவை தொடுக்கின்றார். விஷ்ணுவிடமும் அதே பதில், அதாவது விஷ்ணுதான் தான் முதன்மையானவர் என்றும் ஏனைய இருவரும் தன்னை அடுத்துள்ளவர்கள் என்ற ஒரு பதிலையும் வழங்குகின்றார். அங்கும் நாரதருக்கு ஒரு முரண்பட்ட ஒரு தீர்க்கமான முடிவு கிடைக்கப்பெறவில்லை. ஆகையால் நாரதர் விஷ்ணுவிடம் கூறுகின்றார், இவ்வாறான ஒரு, அதாவது விஷ்ணு பிரம்மாவிடம் கேட்ட போதும் அதற்குரிய முடிவு தீர்க்கமான ஒரு முடிவு கிடைக்கப்பெறவில்லை. உங்களிடமும் இதற்கு தீர்க்கமான ஒரு முடிவு கிடைக்கப்பெறவில்லை. ஆகையால் நீங்கள் சத்தியலோகத்திற்கு வரும்படியும் சத்தியலோகத்தில் மூவரும் கலந்தாலோசித்து யார் இதில் முதன்மையானவர் என்றதை இனங்காண்போம் என கூறிவிட்டு செல்கின்றார். அங்கிருந்து விடைபெற்ற நாரதர் கைலேயங்கிரியிலிருந்து விடுபட்ட வைகுண்டத்திலிருந்து விடுபட்ட நாரதர் கைலேயங்கிரிக்கு செல்கின்றார். கைலேயங்கிரிக்கு சென்று சிவபெருமானிடம் மும்மூர்த்திகளுள் யார் முதன்மையானவர் என்ற வினாவை தொடுக்கின்றார். அங்கும் அவருக்கு ஒரு தீர்க்கமான முடிவு கிடைக்கப்பெறவில்லை. அவர் கூறுகின்றார், தான் முதன்மையானவர், அதற்கடுத்தவர்கள் தான் ஏனைய இருவரும் என கூறுகின்றார். அங்கும் நாரதருக்கு ஒரு தீர்க்கமான முடிவு கிடைக்கப்பெறாததால் சிவபெருமானிடம் கூறுகின்றார், இங்கும் ஒரு தீர்க்கமான முடிவு கிடைக்கப்பெறவில்லை. நீங்களும் பிரம்மா வீட்டிருக்கின்ற சத்தியலோகத்திற்கு வாருங்கள், அங்கு மூவரும் இணைந்து ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வரலாம் என கூறிவிட்டு செல்கின்றார். மூவரும் பிரம்மா சத்தியலோகத்தில் வீட்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் ஏனைய இருவரும் சத்தியலோகத்திற்கு வருகின்றார்கள். அங்கு மூவருக்கும் இடையில் யார் முதன்மையானவர்கள் என்ற ஒரு பிணக்கு ஏற்படுகின்றது. அச்சந்தர்ப்பத்தில் நாரதரும் சரஸ்வதி தேவியும் கூறுகின்றார்கள், இந்த இவ்வாறான ஒரு பிரச்சனை இருப்பதால் ஒரு யாகத்தை ஏற்பாடு செய்து அந்த யாகத்தில் ஊடாக யார் முதன்மையானவர் என்றதை அறிந்து கொள்ளலாம் என கூறுகின்றார். அச்சந்தர்ப்பத்தில் ஒரு யாகம் வளர்க்கப்படுகின்றது. யாகத்தை சரஸ்வதி அம்மையாரும் சரஸ்வதி தேவியும்
நாரதரும் இந்த ஜாகத்தை செய்கின்றனர். இந்த ஜாகத்தில் இருந்து இரண்டு சக்திகள் தோன்றுகின்றன, அதாவது சிவசக்தி மற்றும் அரிசக்தி. இந்த இரண்டு சக்திகளும், சிவசக்தி என்பது சிவனை குறிப்பதாகவும் அரிசக்தி என்பது விஷ்ணுவை குறிப்பதாகவும் தோன்றுகின்றது. இந்த இரண்டு சக்திகளும் கூறுகின்றது இருவருமே சமமானவர்கள். எனவே பிரம்மா தன்னை முதன்மையானவர் என்று கூறவில்லை, இருவரும் சமமானவர்கள். அச்சந்தர்ப்பத்தில் ஒரு தீர்க்கமான முடிவு நாரதருக்கு கிடைக்கப்படுகின்றது. மும்மூர்த்திகளில் இருவரும் சமமானவர்கள் என்ற ஒரு முடிவு கிடைக்கப்படுகின்றது. இந்த அரிசக்தி சிவசக்தியாகிய இருவரையும் வைத்துக் கொண்டு பூலோகத்தில் தெய்வ பக்தி இல்லாத நாத்திகர்களை சோதித்து அவர்களின் ஊடாக தெய்வத்தினுடைய முதன்மையை, தெய்வத்தினுடைய பக்தியை நிலைநாட்ட இந்த இரண்டு சக்திகளும் விரும்புகின்றனர். அச்சந்தர்ப்பத்தில் இரண்டு சக்திகளும் பூலோகத்திற்கு அனுப்பப்படுகின்றார்கள். பூலோகத்தில் சாமலா தேவி மற்றும் சுரேந்திரராஜ். சாமலா தேவி என்பவர் ஒரு தெய்வத்தினுடைய, அதாவது தெய்வங்களை வணங்குகின்ற ஒரு பக்தியான ஒரு பெண்மணி. அதே நேரம் சுரேந்திரராஜ் தெய்வங்களின் மீது நம்பிக்கையற்று ஆலயங்களை அழிக்கின்ற, சிதைவடைய செய்கின்ற ஒரு மன்னனாக கொடுங்கோல் ஆட்சி செய்து வருகின்றார். அப்பொழுது இந்த அரிசக்தி சிவசக்தியா இரண்டு சக்திகளும் பூலோகத்தில் சுரேந்திரராஜை சந்திக்க வருகின்றார்கள். சுரேந்திரராஜிடம் வந்து தங்களுக்கு வந்து கொடை வழங்குங்கள், தானம் வழங்குமாறு கூறுகின்றார்கள். ஆனால் அவர் சுரேந்திரராஜ் தானம் வழங்கவில்லை. அச்சந்தர்ப்பத்தில் சாமலாதேவி கூறுகின்றார், இது தெய்வ குற்றமாகிவிடும், ஆகையால் நீங்கள் இவர்களுக்கு கொடை வழங்குங்கள் என்று கூறுகின்றார். ஆனால் சுரேந்திரராஜ் அதை ஏற்பதாக இல்லை. ஆலயங்களை அழிக்கின்ற ஒரு முயற்சியில் தான் அதிகமாக ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். ஆகையால் இவர்கள் இருவரும் சுரேந்திரராஜுக்கு நோயை ஏற்படுத்திவிட்டு, குறிப்பாக ஆஸ்துமா என்கின்ற ஒரு நோயை ஏற்படுத்திவிட்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுதுதான் அவனுக்கு விளங்குகின்றது, தெய்வத்தினுடைய அருள் இருந்தால் மாத்திரம் இந்த உலகத்தில் நோய்களிலிருந்து நீங்கி வாழலாம். அதாவது தெய்வ சக்தி என்பது அவசியம். ஆலயங்களை அழிவடைய செய்யக்கூடாது என்ற ஒரு விடயம் அப்பொழுது அவனுக்கு தன்னுடைய மனைவியினூடாக தோன்றுகின்றது. இவ்வாறு செய்துவிட்டு அரிசக்தி சிவசக்தி இரண்டு சக்திகளும் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறு சென்று கொண்டிருக்கின்ற வேளையில் இடையில் சங்காசூரன், லிங்காசூரன் இரண்டு சூரர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை அழிப்பதற்கு திட்டம் தீட்டிய நாரதருடைய கனகக்காரர் என்று கூறுவார்கள். திட்டம் தீட்டிய நாரதர் இரண்டு சூரர்களிடம் சென்று, இவ்வழியில் இரண்டு பெண்கள், அழகிய பெண்கள் வருகின்றார்கள், அப்பெண்களை நீங்கள் திருமணம் செய்தால் இவ்வுலகில் மூர்த்திகளையும் விட அதிகளவான சக்திகளையும் பெற்று இறப்பில்லாத ஒரு வாழ்வு வாழலாம் என கூறுகின்றார். இதனை கேட்ட இரண்டு சூரர்களும் அவர்கள் மீது அவர்களை திருமணம் செய்கின்ற நோக்கில் வந்து கொண்டிருக்கார். இவர்களுக்குரிய திருமணம் செய்வதற்குரிய எண்ணத்தினை நாரதர் மன்மதனினூடாக ஏற்படுத்தி விடுகிறார். ஆகையால் மன்மதனுடைய இந்த உணர்வுகளால் தூண்டப்பட்ட இரண்டு சூரர்களும் வழியில் வந்து கொண்டிருக்கின்றார்கள். வழியில் வந்து கொண்டிருந்த வேளையில் இரண்டு அரிசக்தி சிவசக்தியா இரண்டு அழகிய பெண்களும், இவர்கள் தெய்வலோக பெண்கள், இரண்டு பெண்களும் பொய்கையில் நீராடிக் கொண்டிருக்கின்றார்கள். நீராடிக் கொண்டிருந்ததை பார்த்த இரண்டு சூரர்களும் இவர்களை திருமணம் செய்வதற்காக துரத்தி கொண்டு செல்கின்றார்கள். அச்சென்பதில் இருவரும் கூறுகின்றார்கள், உண்மையில் நீங்க ஒரு மூடர்கள், எங்களை நீங்கள் திருமணம் செய்ய முடியாது, நாங்கள் தெய்வ சக்தி படைத்தவர்கள், மூடர்களை என்று கூறிவிட்டு இவர்கள் செல்கின்றார்கள். இருப்பினும் இரண்டு சூரர்கள் இவர்களை விடுவதாக இல்லை, துரத்தி கொண்டு செல்கின்றனர். துரத்தி கொண்டு இவர் பிரம்மாவிடம் அரிசக்தி சிவசக்தியாக தஞ்சமடைகின்றார்கள். தங்களை காப்பாற்றும்படி, இரண்டு சூரர்களிடம் இருந்து தங்களை காப்பாற்றும்படி தஞ்சமடைகின்றார்கள். அங்கும் பிரம்மாவால் எதுவும் செய்ய முடியவில்லை. பிரம்மா கூறுகின்றார், இவர்களுடைய பார்வைப்பட்டாலே அழிவு நிச்சயமாகிவிடும், இதற்கு என்ன செய்வது? ஆகையால் இவர்கள் மூவர், அதாவது பிரம்மா இரண்டு சக்திகளும் சேர்ந்து விஷ்ணுவிடம் செல்கின்றார்கள். விஷ்ணுவிடமிருந்தும் இவர்கள் இரண்டு சூரர்களையும் அழிக்க முடியவில்லை. விஷ்ணுவும் தடுமாறிய விஷ்ணு சிவரிடம் அனைவரும் சேர்ந்து சிவபெருமானிடம் செல்கின்றனர். சிவபெருமானிடம் செல்கின்ற போது சிவபெருமானுக்கும் இரண்டு சூரர்களையும் அழிப்பதற்குரிய சக்தி இல்லை. அவரும் கூறுகின்றார், என்னால் இவர்களை அழிக்க முடியாது. ஆகையால் எல்லாரும் சேர்ந்து ஒரு
பூந்தோட்டத்தில் ஒரு பொய்கையை அண்டிய ஒரு பூந்தோட்டத்தில் மறைந்து வாழ்கின்றார்கள். மறைந்து வாழ்ந்ததை கண்ணுற்ற 2 சூரர்களும் அங்கும் வந்து விட்டார்கள். அங்கும் வந்து விட்டதை அறிந்த அனைவரும் பிரம்மா, விஷ்ணு, சிவன் மற்றும் அரிசக்தி, சிவசக்தி 2 சக்திகளும் பயமுற்று இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் என்ன செய்வதென்று தெரியாமல், ஏனெனில் 2 சூரர்களும் தங்களை திருமணம் செய்வது மாத்திரமல்ல, அவர்களை அழிப்பதற்குரிய சக்திகளும் மும்மூர்த்திகளும் கூட இல்லை என்பதை அறிந்து 2 சக்திகளும் துன்புற்று நடுநடுங்கி நிற்கின்றார்கள். இச்சந்தர்ப்பத்தில் மும்மூர்த்திகளும் 2 சக்திகளும் சேர்த்து ஒரு தியாகத்தை வளர்க்கின்றார்கள். தியாகத்தினூடாக தோன்றுகின்ற சக்தி மூலம் இவர்களை அழிக்கலாம் என்ற ஒரு எண்ணம் தோன்றி தியாகத்தை ஏற்படுத்துகின்றார்கள். இந்த தியாகத்தினூடாக ஆதி பராசக்தி தோன்றுகின்றார். இந்த ஆதி பராசக்தி தான் 2 சூரர்களையும் அழிக்கின்றார். ஆகவே இவ்வாறு ஒரு இந்த சிவசக்தி, அரிசக்தி மாகியும் சங்காசூரன், லிங்காசூரன் சண்டை நாடகம் அமையப்படுகின்றது. உண்மையில் இந்த நாடகத்தினுடைய கதாபாத்திரங்களை பார்க்கின்ற போது நடிகர்களாக பிரம்மா, நாரதன், விஷ்ணு, 2 சூரர்கள், மன்மதன் மற்றும் சுரேந்திரனும், நடிகைகளாக சரஸ்வதி, அரிசக்தி, சிவசக்தி, ராஜேஸ்வரி மற்றும் சாமலாதேவி போன்றோர்கள் நடித்திருக்கின்றனர். இந்த இவர்களினுடைய நடிப்புகள் ஒரு நாடகத்தினுடைய கதைப்பொருளோடு இணைந்திருப்பது மாத்திரமல்லாது நாடகத்தின் ஒரு முரண்பட்ட தன்மையை ஏற்படுத்தி கொண்டு செல்கின்றது. முதலில் மும்மூர்த்திகளுக்கு இடையிலான பிரச்சனையும் அந்த பிரச்சனைக்குரிய தீர்வு கிடைக்கப்படுவதாகவும், இறுதியில் 2 சூரர்களையும் அழிப்பதற்கு இந்த மும்மூர்த்திகளும் இணைந்து ஆதிபராசக்தியை உருவாக்கி அந்த சக்தியினூடாக அளிக்கின்றன. ஆகவே ஒரு முரண்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் தோன்றி இறுதியில் ஒரு முடிவில் இந்த நாடக கணுவல் நிறைவுறுவதாக அமைந்துள்ளது. இதனுடைய சிறப்பம்சமாக அமைந்துள்ளது. இருப்பின் அத்தோடு இந்த நாடகத்தினுடைய கதைப்பொருளை வைத்துக் கொண்டு தற்கால சமூகத்தோடு நோக்கி பார்க்கின்ற ஒரு தன்மை தோன்றுகின்றது என கூற முடியும். அதாவது கடவுளர்கள் என்பது உலகத்தினுடைய, அதாவது நாட்டினுடைய, உலகத்தினுடைய மக்களிடமிருந்து ஒரு பக்தியை மக்களால் பக்திக்காக பூஜிக்கப்படுபவர்களாகவும், மனிதர்களை போன்று மாய உலகத்திலிருந்து விடுபட்டவர்களாகவும், ஆசாபாசங்கள் அற்றவர்களாகவும், ஒரு அகந்தை உணர்வு அற்றவர்களாகவும் தான் காட்டப்பட்டுள்ளார்கள். ஆனால் இந்த நாடகத்தில் இந்த கணுவலினூடாக எமக்கு விளங்குகின்ற விடயம் என்னவென்றால், கடவுளர்களுக்கு கூட தான் பெரியவர் என்ற ஒரு எண்ணம் தோன்றி இருக்கின்றது. உண்மையில் அவர்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றி இருக்க கூடாது. அந்த ஒரு விடயம் இந்த நாடகத்தினூடாக வெளிப்பட்ட மனிதர்களுக்குத்தான் தான் பெரியவர் என்ற ஒரு எண்ணம் தோன்றும். கடவுள்களுக்கு இல்லை என்று இந்த நாடகத்தினூடாக வெளிப்படுத்தப்படுகின்றது. இன்னொரு விடயம், உண்மையிலே சமயங்களாக இருக்கட்டும், மதங்களாக இருக்கட்டும், இனங்களாக இருக்கட்டும், உதாரணமாக இலங்கையை பொறுத்தவரையில் சமயங்களாக பௌத்தம், இந்து, இஸ்லாம், கிறிஸ்தவமாய சமயங்கள் காணப்படுது. இந்த சமயங்கள் இணைத்தால் ஒவ்வொரு சமயத்தவரும் தங்களுடைய சமயங்கள் தான் பெரிய சமயங்கள், தங்களுடைய சமயங்கள் தான் முதன்மையான சமயங்கள் என்று கூறிக்கொண்டு முரண்பட்ட ஒரு நிலையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. உண்மையை நோக்குகின்ற போது சமயங்கள் ஒன்றுதான். அந்த சமயங்களினுடைய கடவுளர்கள் தான் ஒவ்வொரு விதமாக இருக்கின்றார்கள். இந்த கடவுளர்கள் ஒரு மூலத்தில் இருக்கின்றார்களே தவிர எல்லா கடவுளர்களும் ஒன்றே, அதாவது ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்ற ஒரு அடிப்படையில் வாழ்ந்தால் இந்த இன பிரச்சனைகளோ சாதி பிரச்சனைகளோ வராது என்பது இந்த நாடகத்தினூடாக நான் கற்றுக்கொண்ட விடயமாக அமைந்துள்ளது. அத்தோடு இந்த பெண்களை துன்புறுத்துவர்கள், வற்புறுத்துபவர்களும் தங்களுடைய அபிலாஷைகளை அவர்கள் மீது திணித்து அதை நிறைவேற்றுபவர்களும் இறுதியில் இறந்து விடுவார்கள் என்ற ஒரு சிந்தனையும், அதாவது இது ஒரு தற்காலத்தினுடைய ஒரு நியாயப்பாடாகவும் அமைந்துள்ளது. இவ்வாறான ஒரு தன்மையும் இந்த நாடகத்தினூடாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அதே நேரம் இதனுடைய சிறப்பான இலக்கிய முக்கியத்துவமும் இதனுடைய நாடக கணுவலுடைய அழகுக்கு மெருகூட்டியுள்ளதை காணலாம். அந்த வகையில் அணிகளை குறிப்பிடலாம். அது பொருளணிகளாக இருக்கட்டும்,
சொல்லணிகளாக இருக்கட்டும். சொல்லணிகள் என்னும் போது இந்த எதிரை மோனி அணிகள் சிறப்புகளும், பொருளணிகள் என்னும் போது உவமை அணி சிறப்புகள். இரண்டு சூழல்களும் வருகின்ற ஒரு அதனுடைய அந்த வருகை புலி போல் பாய்ந்து வருகின்றார்களாம். அதாவது உவமை அணியின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆங்காங்கே இதை போன்ற பல உவமை அணிகள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் சிறப்பான உயர்வு மகிழ்ச்சி அணிகளும் இதில் கையாளப்படாமல் இல்லை. சியாமலாதேவியினுடைய அழகு உயர்வு நிகழ்ச்சியின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறு இந்த நாடக பெண்களினுடைய கதை சுருக்கம், அதனுடைய நாடக தன்மைகள், அதனுடைய நடிகர்கள், தற்காலத்தினுடைய போக்கு என்பவற்றை இதனூடாக அறிந்து கொள்ள முடியும். இனியும் இந்த நாடகத்தில் அரிசக்தி, சிவசக்தி, மாகேயம், சங்காசூரன், லிங்காசூரன், சண்டை நாடகம் என்று இதனுடைய பெயரிட்டிருப்பதை விட ஆதிபராசக்தி என்று பெயர் வைத்திருந்தால் இன்னும் சிறப்பாக அமைந்திருக்கும் என்பது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்தாக அமைந்துள்ளது. இந்த நாடக பெண்களில் குறிப்பிட்டு கூற போனால் ஆங்காங்கே எழுத்து பிழைகளும் தலைகாட்டாமல் இல்லை. இந்த எழுத்து பிழைகளினால் சில சொற்பிழைகளும் ஏற்பட்டிருந்தது. அதனையும் என்னால் இதில் அனுபவிக்கக்கூடிய வகையில் அமைந்திருந்தது. இருப்பினும் இந்த நாடக பெண்கள் ஒரு சிறப்பான ஒரு கதை பின்னல், ஒரு சிறப்பான நாடக தன்மை, சிறப்பான நாடக கூறுகள், கதாபாத்திரங்கள் என்பவற்றை கொண்டு அமைந்துள்ளது என்ற வகையில் இந்த நாடக பெண்கள் ஒரு சிறப்பான ஒரு நாடக பெண்களாக அமைந்துள்ளது. நன்றி ஐயா. நன்றி. மிக்க நன்றி மேடம். இன்னும் நீங்க ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க என்ன விரிவா பேசுவீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல, ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நாடகத்துடைய அந்த சாராம்ச கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு மிக அற்புதமான இன்றைய இந்த நாடகத்தை பற்றி மிக ஒரு தெளிவான ஒரு ஆய்வுரையை வழங்கிய தாங்களுக்கு நிகழ்வின் சார்பாக உண்மையிலேயே நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் நாங்கள் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். உண்மையிலேயே உங்களுடைய அந்த ஒரு திறனாய்வு பார்வை மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு பார்வையாக அமைந்திருந்தது. இன்னும் நீங்கள் அதிகமாக பேசியிருந்தீர்கள் என்றால் இன்னும் எங்களுக்கு பயனுடையதாக இருந்திருக்கும். கண்டிப்பாக அடுத்த நாடக பணுவல்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் வழங்குகின்றோம். இன்னும் நீங்கள் அதை இன்னும் திறனாய்வு செய்து தங்களுடைய இலங்கை நாட்டோடு இருக்கக்கூடிய அந்த கதைகளோடு ஒப்பிட்டு நாடக நிகழ்வுகளை இன்னும் சொன்னால் இணைப்பில் உள்ள இன்னும் வரலாற்றில் உள்ள அந்த கலைஞர்களுக்கெல்லாம் அறிஞர்களுக்கெல்லாம் பயன் தரத்தக்கதாக அமையும் என்பதை சொல்லி நல்ல ஒரு நிகழ்வில் மிகச்சிறந்த ஒரு உரை நிகழ்த்தி பெருமைப்படுத்திய தாங்களுக்கு நிகழ்வின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் மகிழ்வோடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக்க நன்றி மேடம். நன்றி ஐயா. ஒரு சில வார்த்தைகள் கூறலாமா மேடம்? சொல்லுங்க மேடம். இது வந்து இன்னும் தெளிவாக கூறலாம். இதுல இந்த நாடகத்தை வந்து இன்னும் தெளிவாக கூறியிருக்கலாமே. ஆனா சில பெண்கள் வந்து ஒரு தெளிவில்லாம இருந்ததால் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இல்லாவதில் இன்னும் அதிகமாக பேசி இருக்கலாம். இன்னொரு வாய்ப்பு கிடைத்தால் கட்டாயமாக அதை விட அதிகமாக நான் பேசுகிறேன். நன்றி. பரவாயில்ல மேடம், பரவாயில்ல. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நல்லா பண்ணீங்க. நல்ல செய்தியெல்லாம் நீங்க பதிவு பண்ணீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இன்னும் கொஞ்சம் நம்ம பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நிறைய செய்திகளை சொல்லுவீங்க. ஏன்னா எல்லாருடைய அந்த மனதையும் ஒரு தொட்ட இந்த உங்களுடைய பார்வை மிக சிறப்பாக இருந்தது. ரொம்ப நன்றி. உங்களிடம் நான் புலனத்தில் வாயிலாக அழைத்து பேசிக்கிட்டேன். மிக்க நன்றி மேடம், மிக்க நன்றி. இந்த அற்புதமான நிகழ்வில் சிறப்புரையாற்றிய அம்மையார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நிகழ்வின் சார்பாக நன்றியை சொல்லி இந்த நல்ல அறிஞர் பெருமகனாரை அறிமுகம் செய்த அன்புக்குரிய சுந்தரலிங்கம் சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கும் நன்றியை கூறி இன்று மிகச்சிறந்ததொரு இந்த நாடகம் குறித்த ஒரு அனுபவ உரையை நிகழ்த்த வருகை தந்திருக்கின்ற அன்புக்குரிய நாடக கலைஞர் ஐயா அவர்களை அன்போடு அனுபவ உரை நிகழ்த்த வருமாறு உங்கள் சார்பாக அன்போடு கேட்டுக்கொண்டு இடமும் வருகின்றேன். நன்றி, வணக்கம். நீங்க பேசுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க இயல்பா பேசுங்க. ஐயா, அனைவருக்கும் வணக்கம்.
வணக்கம் வணக்கம்யா. பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்கய்யா. வணக்கம். அடியேன் பலராம நம்பி சீடன் பாஸ்கரன். எனக்கு வாய்ப்பு கொடுத்து ரொம்ப நன்றி. எனக்கு எப்படி பேசுறதுன்னு சரியா தெரியல, என்னால தப்பு இருந்தா மன்னிச்சுக்கங்க. ஒண்ணும் இல்ல, நீங்க இயல்பா பேசுங்க. ஒண்ணும் அதெல்லாம் தப்பு இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க இயல்பா ஒரு கதையை அடுத்தவங்கள்ட்ட சொல்றது மாதிரியே நீங்க நல்லா சொல்லுங்க. ஒண்ணும் தப்பு கிடையாது, பாத்துக்கலாம். நன்றி. நன்றி சார். எனக்கு தெருக்கூத்து கலையில ரொம்ப ஆர்வம். சின்ன வயசுல இருந்து தெருக்கூத்துலாம் பார்க்கும்போது எங்கேயாச்சும் ஓடி போய் பார்ப்பேன். வேஷம்லாம் அடிக்கடி உத்து பார்த்துட்டு இருப்பேன். இந்த மாதிரிலாம் நம்மளும் ஆட முடியுமா, இப்படியா நம்மளும் எல்லாரும் மாதிரி ஆக்ட் பண்ண முடியுமா, நம்மளாலையும் படிக்க முடியுமான்னு யோசிச்சு பார்ப்பேன். அப்புறம் குறிப்பிட்ட ஏஜ் ஆச்சு. சின்ன வயசுல அப்பா காலமானதுக்கு அப்புறம் என்னால் அதெல்லாம் சரியா வெளில போக முடியாது, பார்க்க முடியாது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நானும் ஒரு 10th முடிச்சுட்டு வேலை பார்க்கும்போது மாமா பாராமன் நம்பி மாமா அவர்கள் என்னை ஒரு நாள் கூப்பிட்டு, வாங்க நம்ம எல்லாம் கும்பலா தெருக்கூத்து கலையில ஒன்னா சேர்ந்து மின்னவளை குறவஞ்சி நாடகம், மின்னவளை சிவபூஜை நாடகத்தை கத்து நம்ம எல்லாரும் ஊருக்குள்ள விளையாடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நாங்க எல்லாம் ஒரு டீமா அதுல ஒன்னா சேர்ந்து நாங்க எல்லாரும் அந்த நாடகத்தை பெரிய ஆசான் கண்ணலாம் லட்சுமணன் ஆசிரியர் அவர்கிட்ட போயிட்டு அந்த ஒரு நாடகத்துக்கும் ஒரு புரிதியா எழுதிட்டு வந்து ஒரு வேஷத்துக்கும் எல்லாரும் ஒன்னா உட்காந்து படிச்சு அது ஒவ்வொரு நாளா ஒரு ஆசிரியரை கூட்டிட்டு வந்து எப்படி பாடுறது, எப்படிலாம் நடக்கணும், எப்படியெல்லாம் வந்து இத வசனத்தை பேசணும், இந்த பாட்டு எந்த மாதிரி பாடணும், ஆதித்தாளமா திரைப்படையா செம்பையா அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா கேட்டு ஒவ்வொரு நாளும் கண் முழிச்சு எந்த மாதிரி முறையெல்லாம் பாடினா இந்த பாடல் நல்லா இருக்கும் அப்படின்றதெல்லாம் கேட்டு டான்ஸ் போட கற்றுக்கிட்டு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பலராமன் நம்பி மாமா கூட சேர்ந்து ஃபர்ஸ்ட் மாமா கூட ஒரு வேஷம் ஆடினேன். பலராமன் நம்பி அவர்கள் பகவான் வேஷம் ஆடினாரு, நான் பொன் வேஷம் ஆடினேன். அதுதான் ஃபர்ஸ்ட் நான் முதலாக இந்த கலைத்துறையிலே காலடி எடுத்து வச்சது ஃபர்ஸ்ட். அதுதான் எனக்குன்னு காலில் இந்த கலைத்துறையை கற்றுக் கொடுத்ததும் பலராமன் நம்பி தான். அவர் இல்லைன்னா நான் இந்த துறைக்கே வந்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் இதெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப நமக்கு தேவையில்லை கூத்துன்னு சொல்லிட்டு திரும்ப ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு இந்த கலையோட ஆர்வமும் இந்த ஹரிதாரம் இந்த பவுடர் வந்து என்னை விடலை கடைசி வரைக்கும். இந்த ஹரிதார பவுடரானது என்னை திரும்ப தொடர்ந்துருச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு கண்டவன் லட்சுமணன் பேராசிரியர் என்னை ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி கூத்துக்கு ஒரு ஆள் தேவைப்படுது வாங்க சொல்லி. அதுக்கப்புறம் பலராம் மாமாட்ட ஐயா கிட்ட நான் பர்மிஷன் வாங்கிட்டு திரும்பவும் கலைத்துறைக்கு சென்று இந்த கலையில மீண்டும் என் பணியை தொடர்ந்து ஏதோ என்னால தெரிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன வேடங்களா ஏற்று நடித்து கொண்டிருந்தேன். அதன் பிறகு இந்த கலைத்துறை வந்ததுக்கு அப்புறம் இந்த வேடம்லாம் இப்படித்தான் ஆடணும், இப்படிதான் பேசணும்னு சொல்லி எனக்கு இன்னமும் இந்த கலையில ஆர்வத்தை அதிகம் ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்தது எனது அன்னார் பார்த்திபன் அன்னார். இல்லைனாக்கா இன்னைக்கு நான் ஒரு சின்ன ஒரு கலைஞனாவோ என்னால ஒரு சின்ன எப்படி பேசுறது அப்படிங்கிறதோ எனக்கு தெரியாத போயிருக்கு. அவரால் இன்னைக்கு ஓரளவுக்கு சின்ன சின்ன வேஷங்கள்லாம் ஏற்று நடிச்சுக்கிட்டு ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு அடிக்கிட்டு வரோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு சின்ன கம்பெனிக்கு ஒரு ஓனராகவோ அப்படியே ஒரு சின்ன படி ஒரு சின்ன ஸ்டெப் கொஞ்சமா மேலே வந்திருக்கோம். இப்போ வந்து நாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இப்போ லிங்காஸ்வரம் சங்காஸ்வரம் அதை பார்த்தீங்கன்னாக்கா அண்ணன் பார்த்திபன் லிங்காஸ்வரம், நான் சங்காசுரம் ஆடி இருப்பேன். தேவேந்திரன் இந்திராணி நாரதர் சென்று அங்கே கேட்கும்போது இருவருக்கும் போட்டி, யார் பெரியவங்க மும்மூர்த்தி கர்த்தாக்கள்லே அப்படின்னு கேட்கும்போது சிவன் தான் பெரியவர் அப்படின்னு பிரம்மா சொல்லவும், இல்லை விஷ்ணு தான் பெரியவர்னு சரஸ்வதி சொல்லவும், இதை அதாவது ஒன்று சொல்லுவாங்க பழமொழி, கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய். இந்த பழமொழிக்கு இந்த நாடகம் ஒத்து வரும். ஏன்னு கேட்டா நாரதர் வார்த்தையை கேட்டு சிவனிடத்துல சென்று விஷ்ணு தான் பெரியவர்னு சொல்றாரு தாத்தா அப்படின்னு அவரு கலகம் முட்டி விட, அப்படின்னு நான் பெரியவர் இல்லையா, இவனுடைய சக்தியால ஒரு சூரனை ஏற்படுத்துறேன்னு சொல்லி லிங்காசுரனை ஏற்படுத்துகிறார் சிவகாமி. உடனே சென்று அப்பா நீ அந்த விஷ்ணு அழித்து வா என்று தெரிவிக்க
விஷ்ணு அழிப்பதற்காக லிங்கேஸ்வரன் புறப்படுகிறார். உடனே அங்கே இருந்து நாரதர் ஓடி வந்து வைகுண்டத்திலே, தாத்தா சிவன் தான் பெரியவர் என்று பெரிய தாத்தா சொல்றாரு, எப்படி தாத்தான்னு கேட்கும்போது, அப்படியா, அப்ப நான் அவ்வளோ சக்தி இல்லாதவன் என்று அவருடைய உருவமாக சங்கில இருந்து ஒரு குழந்தை உருவாக்குகிறார். அவர் சங்காசுரன் இருவருமாக சென்று நீ அந்த ஈசனை அழைத்து வா என்று தெரிவிக்க, இருவருமாக வருகின்ற போது இருவருமே எதிரி முதிருமாக சந்திக்கிறார்கள். அப்போ இருவருக்கும் அங்கே யுத்தம் நடக்கிறது. அந்த இடத்திலே நாரதர் தோன்றி, அப்பா நீங்கள் இருவரும் எவ்வளவு நேரம் யுத்தம் செய்தாலும் உங்களை வெற்றி பெற முடியாது, யாராலும் இருவருமே சமபலம் படைத்தவர்கள், நீங்கள் இருவருமே உறவு முறைகள் வேண்டும். ஏற்கனவே உங்களை போன்ற அரக்கர்களை அழைத்தது இவர்கள் இருவர் தான். இந்த ஈசனும் அந்த விஷ்ணுவும் சேர்ந்து கொண்டு அழைத்தார்கள். நீங்கள் சென்று அவர்கள் அழித்து இந்த மும்மூர்த்தி கர்த்தாக்களும் நீங்களே உங்களே வணங்க வேண்டும் என்று தெரிவிக்க, இருவருமே சென்று அந்த ஈசனிடத்தில் யுத்தம் செய்ய அவர்களால் வெல்ல முடியாமல் அந்த சிவசக்தியும் ஹரிசக்தியும் இருவரும் ஒன்று சேர்ந்து அந்த லிங்காசுரனையும் சங்காசுரனையும் சம்மாரம் செய்கிறார்கள். அப்படி சம்மாரம் செய்து முடித்து அந்த சம்மாரத்தை செய்து முடித்து பிறகு பூலோகத்திலே கடவுளே இல்லை என்று அரசன் அங்கே ஆட்சி செய்ய, கடவுள் இருக்கிறார் என்று மனைவியை தெரிவிக்க, அந்த இடத்துல இருவருக்கும் அடித்து உதைத்து அந்த அரசனுக்கு தொழுநோய் ஏற்படுத்தி அந்த சிவசக்தியும் ஹரிசக்தியும் வணங்கினால் தொழுநோய் நீங்கும் என்று தெரிவிக்க, பிறகு இங்கே இருந்து தொழுநோயோடு சென்று அந்த அம்மனை வழிபாடு செய்ய அந்த தொழுநோய் நீங்கி கடவுள் உண்டு என்று அந்த அரசன் பணிக்கிறார். அதோடு இந்த நாடகம் நிறைவு பெறுகிறது. ஐயா, எனக்கு அதிகம் பேச வரல, சரியா நான் மன்னிச்சிருங்க. வாய்ப்பு கொடுத்து மிக்க நன்றி. வணக்கம். மிக்க நன்றி ஐயா. மிக ஒரு அற்புதமான உங்களுடைய அனுபவ உரை. நீங்கள் பயப்படாம நீங்க பேசலாம், ஒன்றும் அதெல்லாம் தவறெல்லாம் கிடையாது. நாம என்ன நினைக்கிறோமோ உங்களுடைய அனுபவங்களை சொல்லக்கூடியதான் இந்த அரங்கத்தினுடைய நோக்கமே. அதனால நீங்க அதெல்லாம் இனிமே எங்க பேசினாலும் நீங்க தைரியமா பேசுங்க. எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. அடுத்தவங்க தப்பா நினைப்பாங்க அப்படிங்கலாம் நீங்க பேச நினைக்காதீங்க. யார் எதை நினைச்சாலும் அதை பத்தி கவலைப்படாதீங்க. உங்களுடைய மனதில் பட்ட அந்த அனுபவங்களை நீங்கள் தாராளமாக பதிவு பண்ணுங்கள். இது உங்களுடைய திறன்களை வெளிக்கொணர வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தில் தான் இந்த நிகழ்வு நடத்தப்படுகின்றது. அதனால் உங்களுடைய அனுபவ கருத்துக்களை நீங்கள் சொல்லிவிட்டு நாடகம் தொடர்பான செய்திகளை இயல்பாக நீங்கள் நடித்துக் கொண்டிருப்பீர்கள். ஆகையால் அந்த கருத்துக்களை நீங்கள் நன்றாக நீங்கள் முன்வைத்தீர்கள் என்றால் இன்னும் உங்களுடைய அனுபவ உரைகள் மிக சிறப்பாக இருக்கும். ஆகையால் நீங்கள் இந்த நல்ல அந்த பணிகளை நீங்கள் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, இந்த நல்ல நிகழ்வில் கலந்து கொண்டு மிக அற்புதமான ஒரு அனுபவ உரை நிகழ்த்திய தாங்களுக்கு நிகழ்வின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் நாங்கள் பணிவோடு நாங்கள் இடத்தில் பெருமையோடும் பதிவு செய்கின்றோம். ஏனால் நீங்கள் எல்லாம் தொடர்ந்து இயங்க வேண்டும். நீங்கள் எல்லாம் இன்னும் பல கலைஞர்களை உருவாக்க வேண்டும். இந்த எதிர்கால சந்ததிகளை எல்லாம் உருவாக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாரிசுகளாக நீங்கள் எல்லாம் உருவாக வேண்டும் என்ற இந்த நேரத்தில் உங்களை வாழ்த்தி, நல்ல நிகழ்வில் நீங்கள் கலந்து கொண்டமைக்கு உண்மையிலேயே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். சுருக்கமாக பேசினாலும் இருவரும் இன்று தலைமை உரையும் சரி, சிறப்புரையும் சரி, அனுபவ உரையும் சரி, ஒரு நல்ல செய்திகளை மிக ரத்தின சுருக்கமாக பதிவு பண்ணாலும் ரத்தின சுருக்கமாக இன்று கருத்துக்களை வழங்கிய தாங்கள் மூவருக்குமே மிகுந்த நன்றி கடப்பாடு உடையோம். இந்த நல்ல நிகழ்வில் பெருமை சேர்த்த தாங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி பாராட்டி இன்றைய அற்புதமான இந்த நிகழ்விற்கு நன்றி உரை நல்குவதற்காக வருகிறார் அன்பு கலைஞர் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வருக ஐயா, உங்களுடைய அன்பான அந்த நன்றி உரையை தருக. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தமிழியல் துறை, தமிழியர் புலம், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், மதுரை உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம், சென்னை சர்வதேச தமிழ் வானொலி, பிரான்ஸ் ஹீஸ்டன் தமிழ் ஆய்வுகள் இருக்கை, அமெரிக்கா உகாண்டா தமிழ்ச்சங்கம், உகாண்டா உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம், புதுக்கோட்டை மாவட்டம் மற்றும் மலேசியா, அயர்லாந்து தமிழ் கல்விக் கழகம், அயர்லாந்து தமிழ்நாடு கிராமிய கலைகள் வளர்ச்சி மையம், மதுரை தமிழ் தெருக்கூத்து இயக்கம், தமிழ்நாடு மற்றும் புதுவை இணைந்து நடத்திய தற்போது நடத்தும் 105வது தேசிய நாடக விழா மற்றும் நாடகம் பண்பாடும் திறன் மேம்பாட்டு தேசிய பயிலரங்கத்தில் வாய்ப்பு அளித்த திரு சத்தியமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
மேலும் மிகச் சிறப்பாக சில நினைவுகளையும் தூண்டிய வரவேற்பை கொடுத்த சத்தியமூர்த்தி ஐயா அவர்கள், மதுரையில் நான் கலந்து கொண்ட போது மிக ஆர்வமாக பார்த்த பேச்சாளர் சத்தியமூர்த்தி ஐயா அவர்களும் சோமசுந்தரம் ஐயா அவர்களும் மிக சிறப்பாக பேச்சுரையாற்றினர். மேலும் வருவாய்த்துறை அமைச்சரை காண்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை தந்த சோமசுந்தரம் ஐயா அவர்களுக்கு மற்றும் மதுரை காமராசர் யூனிவர்சிட்டி கிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிகச் சிறப்பாக சுருக்கமாக சிறப்புரையாற்றிய உஷாநிதி சிவராசா, இது நான் சொல்லணும் அப்படின்னா, ஆக்சுவலாக எனக்கு இலங்கை தமிழ் அந்த பேச்சு வழக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை நான் இன்னும் எதிர்பார்த்தேன். ஆனால் அவங்களும் நம்மள மாதிரி வந்து ஃபார்முலா பேசுனாங்க தவிர இன்னும் வழக்கமாக பேசியிருந்தா நல்லா இருக்கும்ன்றது என்னோட கருத்து. இருந்தாலும் மிக சிறப்பாக அந்த கதையை தெளிவாக எந்த ஒரு தேவை அற்ற ஒரு வார்த்தைகளை யூஸ் பண்ணாம கரெக்டாக பேசுறதுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் திரு பாஸ்கர் ஐயா அவர்கள் தற்போது உரையாற்றிய அந்த அவருடைய அனுபவத்தை கூறிய போது மிகவும் ஒரு வியப்பாகவே இருந்தது. அவருடைய அந்த அனுபவத்தையும் அவர் அதுக்காக பின்பற்றிய உழைப்புகளையும் அதை நம்பி தற்போது உழைத்துக் கொண்டிருக்கும் அவருடைய அனுபவத்தை கூறியதற்கு மிக்க நன்றி பாஸ்கர் ஐயா. மேலும் சத்தியமூர்த்தி ஐயா அவர்கள் வரவேற்பை தொடர்ந்து மிக தெளிவாகவும் அனைவருக்கும் வாய்ப்பினை தந்து, மேலும் இதை மட்டும் அல்லாமல் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு தங்கிய போது அவருக்கு ஒரு புத்துணர்ச்சியும் மேலும் ஒரு மோட்டிவேட் கொடுத்து இது பண்ணதுக்கு மிக்க நன்றி ஐயா. இப்படி நானும் கூகுள் மீட்டில் ஆக்சுவலாக நான் என்னை பற்றியும் சொல்லிக்கிறேன். சென்னையில் ஒரு தகவல் தொழில்நுட்ப கம்பெனியில், அதாவது சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கும் இந்த கலை மேலே ரொம்ப ஆர்வம். அதாவது லீவ் நாளில் மட்டும் கிளம்பி வந்துடுவேன், சனி ஞாயிறில் கிளம்பி வந்துடுவேன். என்னையும் பேராசிரியர் அப்படின்ற ஒரு வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணி சொன்னதுக்கு எனக்குள்ள ஏதோ ஒரு ஆர்வத்தை தூண்டுற மாதிரியே இருக்கு. கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு உண்மையான பேரை நான் வாங்குவேன். இந்த கலையில் வந்து நான் டெய்லியும் வந்து ஆஃபீஸ் மீட்டிங் அட்டன் பண்ணியே பழக்கமாயிடுச்சு. இது எனக்கு ஒரு புது அனுபவமாக தான் இருக்குது. இருந்தாலும் இதை மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து நான் பயன்படுத்திக்கணும் அப்படின்றத வந்து நான் இப்போ வந்து உறுதிமொழி ஏற்கிறேன். மேலும் இந்த வாய்ப்பை தந்த திரு வசீகரன் ஐயா அவர்களுக்கும், விழுப்புரம் வடக்கு மாவட்ட தலைவர் தாமோதரன் ஐயா அவர்களுக்கும், திரு சத்தியமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. மிக்க நன்றி ஐயா. நல்லதொரு நன்றி உரையை வழங்கிய தாங்களுக்கு நிகழ்வின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த அற்புதமான இந்த நல்ல நிகழ்வில் மிகச்சிறந்த இந்த நிகழ்வினுடைய அனைத்து நிகழ்வுகளையும் மிக சிறப்பாக நடத்துவதற்கு துணையாக இருந்து ஊக்கப்படுத்திய எங்கள் பல்கலைக்கழக மாண்புமை துணைவேந்தர் உள்ளிட்ட அத்துணை நிர்வாக பெருமக்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி பாராட்டி மகிழ்கின்றோம். அது மட்டுமல்லாது இந்த நல்ல நிகழ்வை மேலும் சிறப்பாக நடத்துவதற்கு துணையாக இருந்த தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை மற்றும் உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துடைய இயக்குனர் மாண்புமிகு ஐயா விஜயராகவன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் ஏனைய இந்த அமைப்பை இணைந்து நடத்துகின்ற அத்துணை இந்த பொறுப்பாளர்களுக்கும் அமைப்பாளர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி பாராட்டி மகிழ்கின்றேன். அந்த நிகழ்வை மிகச்சிறந்த முறையில் ஒருங்கிணைத்து அதற்கான அத்துணை பணிகளை மேற்கொண்டு இன்று மிகச்சிறந்த இன்னைக்கு உலகளாவிய அளவில் இந்த நிகழ்வை ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்ற பிரான்ஸ் சர்வதேச தமிழ் வானொலி நிலையம், அமெரிக்கா ஹூஸ்டன் தமிழாய்வு இருக்கை, உகாண்டா தமிழ் சங்கம் உகாண்டா, புதுக்கோட்டை மாவட்டம் மற்றும் மலேசியா நாட்டைச் சேர்ந்த உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கம் மற்றும் அயர்லாந்து தமிழ் கல்விக் கழகம், மதுரை தமிழ்நாடு கிராமிய கலைகள் வளர்ச்சி மையம் மற்றும் குறிப்பாக நமது தமிழர் தெருக்கூத்து இளைஞர்கள் இயக்கம், தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி ஆகிய
அத்துணை அமைப்புகளுக்கும் கலைஞர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி பாராட்டி மகிழ்கின்றேன். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நல்ல நிகழ்வை மிகச்சிறந்த முறையில் ஒருங்கிணைத்து இந்த கலைஞர்களை வெளிக்கொணர்வதற்கு துணையாக இருந்து ஊக்கப்படுத்தி வருகின்ற அன்புக்குரிய மாநிலத்தினுடைய தலைவர் பக்ரிசாமி ஐயா அவர்களுக்கும் மற்றும் அவரோடு இந்த கலைகளை மேலும் துணை நின்று ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய ஐயா பலராமன் நம்பி ஐயா அவர்களுக்கும் மற்றும் ஏனைய அந்த கலைஞர் பெருமக்களுக்கெல்லாம் நன்றிகளை சொல்லி இந்த நல்ல நிகழ்வை மிகச்சிறப்பாக ஒரு ஆற்றலுக்காக ஒருங்கிணைத்து செயல்படுத்த கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய நண்பர் கலைஞர் வசீகரன் அவர்களுக்கும் ஏனைய அன்புக்குரிய ஐயா முருகையன் ஐயா அவர்களுக்கும் ஏனைய பொறுப்பாளர்களுக்கெல்லாம் நன்றி பாராட்டி வருகின்றேன். அது மட்டுமல்லாது இந்த நல்ல நிகழ்வை இன்று கடலூர் மாவட்டத்தில் மிக சிறப்பாக நடத்துவதற்கு துணையாக இருந்து வருகின்ற அந்த ஊரை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் நன்றி பாராட்டி மகிழ்வதோடு இன்றைய நிகழ்வில் நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் மிகச்சிறந்த அறிஞர் பெருமக்களும் கலைஞர் பெருமக்களும் உலகளாவிய அளவில் இணைந்து பெருமை சேர்த்து நம்மளை இந்த நிகழ்வை பெருமைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இன்றைய இந்த அற்புதமான இந்த நிகழ்வை மிக சிறப்பாக நம்மளுக்கு வழிநடத்தி மிக ஆழமான சிந்தனைகளை முன்வைத்து இன்றைய அற்புதமான தலைமை உரையாற்றிய பெருமைக்கும் போட்டுதலுக்கும் உடைய தமிழ்நாடு கிராமிய கலைகள் வளர்ச்சி மையத்தினுடைய இயக்குனர் பாசத்திற்குரிய சகோதரர் முனைவர் கலைமாமணி சோமசுந்தரம் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி பாராட்டி மகிழ்கின்றேன். ஏனால் அவரை பற்றி சொன்னால் நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். அந்த அளவிற்கு அவருடைய அளப்பரிய பணிகள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த அளவிற்கு அவர்கள் பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த அளவிற்கு அவருடைய ஈடுபாடும் அந்த நட்பும் எல்லோருக்கும் ஒரு பயன் தரத்தக்க ஒரு நட்பாக ஒரு பயனுடையதாக இருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கின்றேன். ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நல்ல நிகழ்வில் அதாவது இன்று தலைமை உரை, சிறப்புரை, அனுபவ உரை இந்த 3 அறிஞர் பெருமக்களுமே இன்று மிக நேர்த்தியாகவும் அழகாகவும் அதாவது நன்னூலார் சொன்னதை போல ஒரு சுருங்க சொல்லி ஒவ்வொரு அந்த கதை நிகழ்வுகளை சுருக்கமாக சொல்லி எல்லோருக்கும் விளங்க வைத்து நல்ல கருத்துக்களை முன்வைத்து பெருமைப்படுத்திய இலங்கை கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய ஆய்வியல் ஆய்வு திட்ட ஆய்வாளர் மற்றும் தமிழியல் துறையினுடைய மேனாள் தற்காலிக பேராசிரியர் அன்புக்குரிய சகோதரியார் அவர்களுக்கும் மற்றும் இந்த நல்ல நிகழ்வில் அனுபவ உரை நிகழ்த்திய அன்புக்குரிய பாஸ்கரன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இன்றைய நன்றி உரை நல்கிய அன்புக்குரிய ஐயா அவர்களுக்கும் நன்றி பாராட்டி இந்த நல்ல நிகழ்வு ஒவ்வொரு நாளும் மிகச்சிறந்த முறையில் எல்லோருடைய ஒத்துழைப்போடும் மிகச்சிறந்த முறையில் நம்மளுக்கு சென்று கொண்டிருக்கின்றது. இந்த நல்ல ஒத்துழைப்புக்கு காரணமாக வீட்டிருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் மீண்டும் நான் பணிவான வணக்கத்தையும் கலைஞர் பெருமக்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் சொல்வதோடு இந்த நிகழ்வை மிகச்சிறப்பாக நடத்துவதற்கு துணையாக இருந்து வருகின்ற கலைஞருடைய குடும்பத்தாருக்கும் இந்த நேரத்தில் பணிவான நான் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்வடைகின்றேன். ஏனால் ஒவ்வொருத்தருடைய அந்த குடும்பத்தார்களும் ஒத்துழைப்போடு தான் இந்த கலைகளை இந்த வெளி உலகத்திற்கு எத்தனை இன்னல்களும் துன்பங்களும் வந்தாலும் அதை கொணர்வதற்கான அந்த அங்கீகாரத்தை வழங்கக்கூடியவர்கள் கலைஞருடைய அந்த குடும்ப இப்படி பல்வேறு நிலைகளில் அந்த கலைஞர்களை மேலும் சிறப்பாக ஊக்கப்படுத்தி பெருமைப்படுத்தி வருகின்ற கலைஞருடைய குடும்பத்தார்களுக்கு இந்த நேரத்தில் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை சொல்லிக் கொள்கின்றேன். அதே போல இந்த நல்ல நிகழ்வு மேலும் சிறப்பாக நடந்தேறுவதற்கு துணையாக இருந்த அனைத்து உலகளாவிய இணைப்பில் தமிழகம் மற்றும் இந்தியா பாண்டிச்சேரி மாநிலத்தில் உள்ள அந்த கலைஞர் பெருமக்களுக்கெல்லாம் நன்றியை சொல்வதோடு இன்றைய இந்த அற்புதமான இணைப்பில் இணைந்து பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய தனுஷ் அவர்கள், அன்புக்குரிய பெரியண்ணன் ஐயா அவர்கள், KP செல்வகுமார் ஐயா அவர்கள், அன்புக்குரிய குமரவேல ஐயா அவர்கள், முருகையன் ஐயா அவர்கள் மற்றும் ராஜேஷ் ஐயா அவர்கள், சரண்யா ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் மற்றும் சேகர் ஐயா அவர்கள், சூரிய முத்துசாமி ஐயா அவர்கள், தெருக்குத்து சுரேஷ் அவர்கள் மற்றும் ஏனைய கலைஞர் பெருமக்களுக்கு நன்றி கொள்ளி மகிழ்வதோடு உண்மையிலேயே நம்மளுக்கு இலங்கை நாட்டில் இருந்து ஒவ்வொரு நாளும் மிகச்சிறந்த ஆய்வறிஞர்கள் இந்த நிகழ்வில் உரையாற்றி பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த அளவில் இன்றைய சிறப்பு விருந்தினர் அன்புக்குரிய சகோதரியார் மிகச்சிறந்த ஒரு கல்வியாளராக வீற்றிருக்கின்ற வசாநிதி சிவராஜா அம்மையார் அவர்கள் மிக அற்புதமான இன்றைய ஒரு நேர்த்தியான ஒரு உரையை வழங்கி பெருமை சேர்த்தார்கள். உண்மையிலேயே அம்மையார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மீண்டும் மீண்டும் நன்றி பாராட்டி மகிழ்கின்றேன். அவரை அறிமுகம் செய்த அன்புக்குரிய பேராசிரியர் சுந்தரலிங்கம் சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கும் மற்றும் ஏனைய பேராசிரியர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய
இலங்கை கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய நுண்கலைத்துறையினுடைய விரிவுரையாளர் சசிகரன் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லி இந்த நல்ல ஒரு நிகழ்வை மிக சிறப்பாக நடத்தி தந்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி கூறுவதோடு இந்த நிகழ்வில் இணைந்து பெருமை சேர்த்திருக்கின்ற நாதன் என்ற அந்த கலைஞர் பெருமக்களுக்கும் குடும்பத்தாருக்கும் நன்றி பாராட்டி மகிழ்கின்றேன். இப்படி ஒவ்வொருத்தரையும் நாம் பெயர் சொல்லிக்கொண்டே செல்லலாம். அந்த அளவிற்கு இந்த நிகழ்வில் இணைந்து பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற ராமலிங்கம் ஐயா அவர்களுக்கும் மற்றும் ஏனைய சான்றோர் பெருமக்களுக்கும் உண்மையிலேயே மீண்டும் மீண்டும் நன்றி பாராட்டி மகிழ்வதோடு நாளை 106வது நாள் நிகழ்வு இன்று சிறப்பாக நடைபெற இருக்கின்றது என்பதை சொல்லி தாங்கள் எல்லோரும் நாளை இந்த நிகழ்வில் இணைந்து பெருமை சேர்க்குமாறு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வு 300 நாட்களாக இந்த நிகழ்வு தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது. அது மட்டுமல்லாது இந்த நிகழ்வில் பங்கேற்கக்கூடிய அத்துணை கலைஞர்களுக்கும் தினந்தோறும் அடுத்த வாரத்திலிருந்து தினந்தோறும் பங்கேற்கக்கூடிய அத்தனை கலைஞர் பெருமக்களுக்கும் பல்கலைக்கழகத்தின் சான்றிதழ் வழங்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் மேலும் தெரிவித்துக் கொண்டு நாங்கள் அனுப்பக்கூடிய பின்னூட்ட படிவத்தை நீங்கள் அனுப்பி வைத்தால் நீங்களே உங்களுடைய மின் சான்றிதழை சர்டிபிகேட்டாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். இப்படி அது மட்டுமல்லாது தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அந்த சான்றிதழ்களை நீங்கள் பெற்று பயன்பெறுவதற்கு துணையாக உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வதற்கு இந்த சான்றிதழ் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்பது என்னுடைய அன்பான கருத்தாக பதிவு செய்கின்றேன். ஆகையால் கலைஞர் பெருமக்கள் தொடர்ந்து நீங்கள் பயணித்தீர்கள் என்றால் ஒவ்வொரு நாளும் அதற்குரிய சான்றிதழ்கள் நீங்கள் உடனே நிகழ்வு முடிந்த ஒரு அரை மணி நேரத்தில் நாங்கள் ஒரு பின்னூட்ட படிவம் அனுப்புவோம். அந்த பின்னூட்ட படிவத்தை பதிவு செய்த பின்பு நீங்கள் அனுப்பின பின்பு சான்றிதழும் அதிலே வரும். நீங்கள் அங்கே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ளலாம் என்பதையும் இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்து அதே போல எல்லோரும் இந்த நிகழ்வை நீங்கள் பார்க்க வேண்டும் அல்லது இணைப்பில் இணைய முடியாதவர்கள் தினந்தோறும் நாங்கள் யூடியூப் வாயிலாக இந்த நிகழ்வை நாங்கள் முழுமையாக பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். இன்று 105வது நாள். இந்த நிகழ்வு இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் அல்லது ஒரு மணி நேரத்தில் பதிவேற்றம் செய்யப்படும். எங்களுடைய யூடியூப் சத்தியமூர்த்தி என்னுடைய புகைப்படம் அதில் தெரியும். அந்த யூடியூப்ல பார்த்தீங்கன்னா முழுமையாக இந்த நாடகம் முழுக்க நடந்த நிகழ்வுகள் 105 நாட்கள் நிகழ்வையும் நீங்கள் பார்க்கலாம். அது சிறப்பு விருந்தினர்கள் பேசியது முழுமையாக நீங்கள் கேட்கலாம் என்பதை சொல்லி அதில் நீங்கள் உங்களுடைய பங்களிப்புக்காக அதை பார்த்தோம் என்பதற்காக அதுல அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு. அதை ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் நீங்க அதை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு ஏனால் இதை பார்த்துட்டு நாங்கள் அதிலிருந்து யாரெல்லாம் அதை தொடர்ந்து நீங்கள் பார்க்கின்றீர்களோ அவர்களுக்கு நாங்கள் தனியாக வேறு ஒரு சான்றிதழ் வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்வில் நீங்கள் தொடர்ந்து பங்கேற்பவர்களுக்கு தினந்தோறும் பங்கேற்பு சான்றிதழ் எத்தனை பேர் நீங்கள் கலந்து கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் நீங்கள் சான்றிதழ் தினந்தோறும் எடுத்துக்கொள்ளலாம் என்பதை சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை தந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் மீண்டும் மீண்டும் நன்றி பாராட்டி இந்த நிகழ்வை உலகறிய செய்து கொண்டிருக்கின்ற எங்கள் தொழில்நுட்ப உதவிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக தொழில்நுட்பத்தினுடைய நண்பர் பொறியாளர் அன்புக்குரிய தேவி பிரசாத் அவர்களுக்கும் அதே போல இந்த நல்ல நிகழ்வை என்னோடு இணைந்து எனக்கு இந்த நிகழ்வை இந்த கலைஞர்களுடைய இந்த நிகழ்வுகளை உலகறிய செய்து கொண்டிருக்கின்ற இணைய நிகழ்வுகள் அத்தனையும் எனக்கு ஒருங்கிணைப்பு பணி செய்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய அன்பு குழந்தைகள் இன்பத்தமிழன் கனிமொழி மற்றும் என்னுடைய அன்பு துணைவியார் முனைவர் பூஞ்சோலை அவர்களுக்கும் நன்றி பாராட்டி இந்த நிகழ்வை மேலும் சிறப்பாக நடத்துவதற்கு துணையாக இருக்கின்ற தமிழர் தெருக்கூத்து கலைகள் இளைஞர்களுடைய அத்துணை அந்த தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி மாநிலத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கும் கலைஞர்களுக்கும் நன்றிகளை சொல்லி இந்த நிகழ்வில் இணைந்து பெருமை சேர்த்திருக்கின்ற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி பாராட்டி இடமும் வருகின்றேன். நன்றி, வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, வணக்கம் வணக்கம். இப்போ நடைபெற்ற இந்த நாடக கருத்தரங்கள் ஐயா சொல்லுங்க ஐயா. இன்றைய நடித்த நாடகத்துல நானும் அந்த குழுவுடைய நண்பர்கள் கேட்டுக்கொள்வதற்கிணங்க பாத்திரம் ஏற்று நடித்திருக்கிறேன். அதாவது சுரேந்திரன் தாபர் மோசனம் அரிசக்தி சிவசக்தி சங்காசுரன் லிங்காசுரன் தமிழ் நாடகத்துக்கு இந்த சுரேந்திரன் பின்பு கொடுங்கோலனாக இருந்து அதற்கு பிறகு குஷ்ரோகியா மாறுகின்ற அந்த குஷ்ரோகி பாத்திரத்திலே ஏற்று நடித்திருக்கிறேன். அந்த நாடகத்தை பற்றி ஆய்வு செய்த அம்மையார் மிகவும் ரத்தின சுருக்கமாக நல்ல தெளிவாக எடுத்துக்கொண்டார்கள். அவர்களுக்கு தலைமை உரையாற்றிய கலைமாமணி ஐயா ஸ்ரீ சோமசுந்தரம் இயக்குனர் தமிழ்நாடு கிராமிய கலைகள்
வளர்ச்சி மையம் மதுரையைச் சேர்ந்த ஐயா அவர்கள் மிகவும் பெருமையாக சொன்னார். ஆனால் மதுரையில் வந்தபோது அவர் சந்தித்து பேச எவ்வளவு முயற்சி செய்து முடியவில்லை என்றால் அவர் படிப்பு எப்படி அவரை எட்டாவது ஒரு நாள் நேரில் சந்திக்கும் என்ற அந்த நம்பிக்கையோடு அவருக்கு நன்றி கொள்கிறோம். ஐயா சத்தியமூர்த்தி ஐயா இல்லை என்றால் நாங்கள் வெளியில் வந்திருக்கும் மாற்றோம் என்று அத்தனை கலைகள் கூறுவது உண்மை. அதனாலே தமிழ்நாடு புதுவை நாட்டுப்புற கலைகளுக்கெல்லாம் சேர்த்து அதில் குறிப்பாக நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய தமிழர் திருக்கூத்து கலைஞருக்கு சார்பாக அநேக நம் பத்திரங்களையும் நன்றியும் சமர்ப்பிக்கிறோம். ஐயா ஐயா மிக்க நன்றி. நன்றியா நன்றி நன்றி. இதுல நானும் ஒரு பாட்டு நடத்திக்க நாடகத்துல அதாவது பதிவு பண்ணல. ஓ ரொம்ப சந்தோஷம். நாங்க நிகழ்வு தொடர்பா இன்னொரு இது பணிக்காக ஒரு பேராசிரியரை போய் பார்த்துட்டு வந்தோம். இடையில ஒரு லட்சம் நானும் சோமசுந்தரம் இருந்தோம். அதனால நிகழ்வு நல்லா லேட் ஆயிடுச்சு. அவருக்கு ஒரு முக்கியமான பணினால அவரும் கிளம்பிட்டாரு. ஐயா அதனால இன்னைக்கு வீட்டுல உட்கார முடியல. சரி சரிங்கய்யா. ஆமா அந்த வந்துட்டேன், வீட்டுக்கு வந்துட்டேன். இப்பதான் வந்து இருந்துட்டு தான் நான் பக்கத்துல தான் போறோம். சரிங்க சரிங்கய்யா. ஆமா நம்ம மைட் நல்லா பேசினாங்க, 2 பேருமே நல்லா பேசினாங்க. அதெல்லாம் ஒன்றும் மாற்றம் இல்லை. 3 பேருமே நல்லா ஒரு சுருக்கமான ஒரு கருத்துக்களை வச்சாலும் நிறைவா செஞ்சாங்க. ஏன்னா நம்மளுக்கு என்னன்னா ஒரு செய்திகள் கொஞ்சம் என்ன விரிவா போகும்போது இன்னும் கொஞ்சம் பாக்குறதுக்கு அதனுடைய சாராம்ச செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். அவ்வளவுதான். ஐயா சீக்கிரமா முடிஞ்சிருன்னு சொல்லிட்டு நான் பலராமன் ஐயாவுக்கு இணைய சொல்லியிருந்தேன் லைன்ல. அவரும் இணைஞ்சிட்டாரு, அதுக்குள்ள முடிஞ்சிருச்சு. ஐயா வணக்கம். ஐயா இன்னைக்கு பாஸ்கர்னு ஒருத்தர் பேசினார் இல்லைங்களா ஐயா? ஆமா பாஸ்கர் பாஸ்கர் அவர் வந்து அவரெல்லாம் வந்து நாடகம் ஒன்னா கத்துக்கினான்னு எங்க வாத்தியார் ஐயா அவரு. உங்க வாத்தியாரா? ஆமா ஐயா. நாங்க மின்னலொலி சிவபூஜைன்னு ஒரு நாடகம் கத்துக்கணும் ஐயா. அதுல எனக்கு வாத்தியார் ஐயா அவரு. ஓ அப்படியா? ஆமா ஐயா, எனக்கு பாட்டு சொல்லி கொடுக்கும் போது என்ன சாட்டையாலே அடிச்சாரு. அப்போ சாட்டையிலேயே நிறைய கொடுக்குறாங்களே மக்கள் வந்து. சாட்டையில எல்லா நாடகத்திலையும் பிரிச்சு எடுத்துக்கிறாங்க. அது வலிக்குமா? எனக்கெல்லாம் பழி அழகு முதல்ல கத்துக்கணும். சரிங்க, அவன் நல்லா லாபகமா அடிப்பாயா, அவரை நல்லா லாபகமா அடிப்பாரு. இல்ல பயங்கரமா. அதாவது என்ன சொல்றது, அது வந்து ரொம்ப பயங்கரமா அடிக்கிறாங்க. தன்னுடைய பழங்கண்ணை மட்டும் அடிக்கிறாங்க அவங்க வந்து எல்லா கலைஞர்களும். ஐயா சாட்டை அடின்றது ஊர்ல, அதாவது வீட்டுல வாங்காதவங்க ஊர்ல வாங்குறாங்கன்ற ஒரு பொருள் ஐயா. அது நல்லா இது இன்னொரு விஷயம் ஐயா, தெருக்கூத்து கலைஞர் வீட்டுல வாங்காதவங்க ஊர்ல வாங்குறாங்க. ஐயா ரொம்ப சந்தோஷம் ஐயா அவங்க எல்லாம் பாக்குறதுக்கு. ஐயா அவர் ஏதோ டிராவலிங்ல இருக்காரு. சொல்லுங்க ஐயா. இல்ல ஐயா ஏதோ மியூட் பண்ணிருக்காரு. வணக்கம் 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 ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா. தெருக்கூத்து கலைஞர் வந்து பயப்படுற கலைஞர் யாருன்னு கேட்டாக்கா அவரு பாஸ்கரன் மட்டும்தான் ஐயா. தெருக்கூத்து கலைஞர்கள்ல பலராமன் பயப்படுற ஒரே ஒரு கலைஞர் யாருக்கு பயப்படுவார்னா பாஸ்கரன் மட்டும்தான். அந்த அளவுக்கு குச்சி எடுத்து போட்டுறாரா பாஸ்கர் ஐயா? அவருக்கு மட்டும்தான். விழாவுக்கு அந்த இருக்கு நெத்துக்கு செந்தில நான் அவங்க அப்பா இறந்ததுக்காக போயிட்டு எல்லாரும் இப்பதான் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தோம்.